ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு ஜீக்கு கூடிய தி அட்ராக்ஷன் ஆஃப் லவ் வித் மை எனிமி 2/2 ஃபைனல் பார்ட். ஓகேவா? நான் போட்டு ரொம்ப டேஸ் ஆகிருக்கும் அந்த ஃபஸ்ட் பார்ட்டு. நீங்கள் ஞாபகம் தான் ஓகே. இன்னும் 1 செகண்ட் பார்த்துக்கோங்கடா. ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாமாடா? இங்கே ஃபஸ்ட்டு பார்ட் எங்கே என் பண்ணியிருப்பேன்னா, ஜங்குக்கு அவங்க ஸ்டெப் மாம்கிட்ட கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஜிமினோட அம்மா கிட்ட பேசிட்டு எனக்கு மேரேஜ் பண்ணிக்க முடியுமா ஜிமினா, நான் ஜிமினை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அவங்க அம்மாவும் போய்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஜங்கு வந்து ஜிமினை லவ் பண்ணுறானா, என் அண்ணன்கிட்ட எப்படியாவது பேசி எனக்கு ஜங்கு ஜிமினுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடணும். ஏன்னா அவன் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட கேட்டிருக்கான், அதை நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இப்போது ஜங்கோட அப்பாவான யாங்மிக்கு பிடிக்குமே ஜிமினை சொல்லும்போது, இல்லை யாங்மி சின்ன பொண்ணுங்க, ஜங்குக்கு ஜிமினுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஜங்குக்கு என்கிட்ட ஃபஸ்ட் டைம் ஒன்று கேட்டிருக்கா, நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அதுதான் என் பண்ணியிருப்போம். இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இந்த பக்கம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜங்குட அம்மா மார்னிங் வச்சு ஃபுல்லாக குக் பண்ணிட்டாங்க. ஜங்கு கீழே இறங்கி வராங்க. ஆஃபீஸர் கேட்டு பார்க்குறாங்க. ஜங்கு வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பாருப்பா, நான் போயிட்டு பேசுகிறேன், ஓகேவா சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜங்கு சாப்பிட்ருக்காங்க. ஜங்கு சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்னு ஆஃபீஸ் வராங்க. ஜங்கு பார்த்து ஒரு நர்வஸாகவே இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. நீ ஓகே தானே சொல்கிறாங்க. நான் ஓகே தான்டா சொல்கிறாங்க. இல்லை ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா, சரி ஓகே எனக்கு ஒர்க்கு நான் போவா போ சொல்கிறாங்க. ஜிம்மி போயிடுறாங்க. இப்போது இந்த பக்கம் ஜங்குக்கு தான், அம்மா அங்கே பாருங்கள், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்சா ஜிமின் மட்டும் தான். ஓகேவா? எனக்கு ஜிமின் என் கூட இருக்குன்னு ஆசைம்மா. ஜிமின் மேரேஜ் பண்ணிக்கணும், ஜிமின் கூட ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணணுமா. அதனால ஜிமின் அத்தை, அதாவது என்னோட செகண்ட் மாம் இருக்காங்களா, அவங்ககிட்ட நான் கேட்டிருக்கேம்மா, இந்த ஹெல்ப் மட்டும் எனக்காக அவங்க பண்ணால் நல்லாயிருக்குமா. எனக்கு உங்களோட விஷயம் வேணுமா. ஓகேவா? தயவு செஞ்சு எனக்கு ஜிமின் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஜிமின் அப்பா அம்மா ஓகே சொல்லணுமா ப்ளீஸ்மா. சார் ஜிமின் நான் ஜங்கு தாண்டா அப்படி ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட இறந்து போன அவங்க அம்மா இருக்காங்களே, அவங்ககிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. அப்படி நம்ம ஜிமினோட வீட்டில் பார்க்குறேன்டா, ஜங்கோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஜிமினோட அப்பா ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. வாழுனா சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு உட்காடுறாங்க. அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அம்மா நம்ம வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு இப்போ தான் வழி தெரிஞ்சுதா அப்படி கேட்குறாங்க. இல்லை நான் கொஞ்சம் ஒர்க்கு பேசி சொல்கிறாங்க. சரி ஓகே, ஏதோ விஷயம் இல்லாமல் வரமாட்டே சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா தான், அண்ணா ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தானே, ஏன்னா ஜங்குக்கு மேரேஜ் ஏஜ் வந்துச்சுல சொல்கிறாங்க. ஆமாண்ணா 27 இயர்ஸ் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணி வைக்கலாம் சொல்கிறாங்க. கரெக்டான ஏஜ் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்கோட அம்மா தான், மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் சொல்கிறாங்க உங்களோட பர்மிஷன் வேணும் சொல்கிறாங்க. ஏன் பர்மிஷன், எதுக்குமா என்னோட பர்மிஷனு, உங்களோட பையன் தானே சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அப்பா அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான், அது மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் தான். ஆனால் அது யார் கூடனா சொல்கிறாங்க. யார் கூட மாசு கேட்குறாங்க. நம்ம ஜிமின் கூட சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. என்ன பேசுகிற கிளாரா அப்படி சொல்கிறாங்க. சிஸ்டர் இல்லை அங்கே பாருங்கள், எனக்கு ஜங்குக்கு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண பையன் ஜிமின் தான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ஜங்கு ஜிமினை லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற. ஆமாம், அவன் வந்துட்டு ஜிமினை தான் லவ் பண்ணுறான். நம்ம சின்ன வயசுல லவ் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு அப்போ டவுட் இருந்துச்சு, ஆனால் இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டு. அவன் என்கிட்ட கேட்குறான். இது வரைக்கும் அவன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கேட்குறான், எனக்கு ஜிமினை மேரேஜ் பண்ணிக்க முடியுமா, நீங்கள் வந்து ஜிமினோட அப்பா மட்டும் பேச முடியுமா எனக்காக அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாருமா, அவன் உங்ககிட்டே இவ்வளோ டேஸ் ஆகிருக்கு, உங்ககிட்ட வரைக்கும் அவன் லவ் கேர் காமிச்சது இல்லையேம்மா. சின்ன வயசுலேருந்து நீ எவ்வளோ லவ் கேர் கொடுக்குற, ஒன்றையும் வந்துட்டு அம்மாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டது இல்லையே அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. எனக்கு அதனால தான் நான் ஜங்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன். காமண்ணா அவன் ரொம்ப லாயலாக இருப்பான். ஓகேவா? அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனால் ஸ்டில் இப்போ வரைக்கும் அவன் மனசை மாற்றிக்கிட்டே கிடையாது யாருக்காகவும். அவனோட அம்மா இறந்து போயிருந்தாலும் அவங்க மட்டும் தான் அவங்களோட அம்மா, அதை தாண்டி வேறு யாரும் அம்மாவை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், ரீப்ளேஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி எத்தனை பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க இறந்துட்டா ஈஸியாக ஒருத்தவங்க 100% மூவ் பண்ணி போயிடுவாங்க. அப்படி இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் என்னோட ஜங்குக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் உங்கள் அம்மாவுக்கு லாயலாக இருக்கான்னு தெரியுமா. எனக்கு ப்ரௌடாக இருக்குது. அவன் என்னை ஹர்ட் பண்ணதெல்லாம் கிடையாது. என்ன அவன் அம்மான்னு கூப்பிட்டதில்லை, என்கிட்ட பேச மாட்டான். நான் சாப்பிட வச்சா சாப்பிடுவான், பசிக்கலாம் வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவான், அவ்வளோதான். ஆனால் மற்றவங்களுக்கு அது என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் எனக்கு அப்படி தெரியவே இல்லை. ஓகேவா? இதான் இவன் அவன் ஏன் நான் பெற்ற குழந்தையாக இருந்தால் நீங்கள் யாரும் நினச்சிருக்க மாட்டீங்க. ஜங்கு கொஞ்சம் அரகண்டாக இருக்கான், கொஞ்சம் திரும்ப இருக்கான்னு தான் நினச்சிப்பீங்களே தவிர மற்றபடி நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அவன் வந்துட்டு நான் பெற்று இருக்காது குழந்தைனால தான், நான் அவனோட ஸ்டெப் மாம்னால தான் எல்லாருக்கும் தப்பாக தெரியுது. மற்றபடி ஜங்குக்கு எந்த ஒரு தப்பான பழக்கமே கிடையாது. ஓகேவா? அவன் ரொம்ப ஜெனுவினா 100% கோல்டு பியூரான ஒரு பையன். நான் பெற்றிருக்காது குழந்தை தான். ஆனால் எனக்கு நானே சொல்லுவேன், யாங்மியை விட ஜங்குக்கு 100% பியூரான ஒரு குழந்தை. எனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் உங்கள் அம்மா தவிர வேறு அம்மாவை கூப்பிட்டதே கிடையாது. ஈவன் என்கிட்ட பேசினதில்லை. ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப கேரிங்காக இருப்பான்னா. இவருக்கு உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் டேஸில் வந்துட்டு ஆஃபீஸ் போக முடியாமல் இருந்துச்சு. அந்த டைம் காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தான். அப்போவே ஃபேமிலி டேக்கர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ஆஃபீஸ் போனான்னா போய்ட்டு பார்த்துக்கிட்டான். ரொம்ப பொறுப்பான பையன். நான் எனக்கு நல்லா தெரியும். சரியா? அவன் என்னோட ஸ்டெப் சன்ன்றதுக்காக நான் சொல்லலை. அவன் ரொம்ப லாயலாக இருப்பான். ஒரு பெஸ்ட்டு ஹியூமன் அவன் எனக்கு தெரிஞ்சு. அவன் அம்மாவுக்கு அப்புறம் ஒரு பர்சன் லவ் பண்ணுறான்னா ஜிமின் தான். ஓகேவா? ஏன் அவன் ஜிமினை சின்ன வயசில் தள்ளி விட்டானாக்கா, அவங்க கூட இருந்துச்சு, அவங்க கூட மட்டுமே ப்ளே பண்ணிட்டு இருந்தவன். அவனுக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சி. சடனாக இன்னொரு பையன் வந்ததும் ஜிமின் அவங்ககிட்ட போயிட்டு ப்ளே பண்ணது அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு ஒரு பிடிச்சிச்சுன்னா அது அவனுக்கே சொந்தம் நினைப்பான் நான் ஜங்குக்கு. அப்படி தான். ஆனால் சடனாக ஜிமின் அந்த பையன்கிட்ட போய் ப்ளே பண்ணும்போது பிடிக்காது. எப்படி என்னை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை தான் தள்ளி விட்டானே தவிர, அந்த பாசிட்டிவ்னஸ் தான் தள்ளி விட்டானே தவிர மற்றபடி ஜிமினை ஹர்ட் பண்ணணும்னு அவன் நினைக்கவே இல்லை. அது நானே கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜிமினை நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்க ஃபாரின், அதுக்கப்புறம்
எவ்வளோ அழுவான். அதுவும் ஜிமின் அவனுக்காக ஒரு டெடி பேர் வாங்கி கொடுத்தான். ஒன்று அவங்க அம்மா வாங்கி கொடுத்து வச்சுப்பான், இன்னொன்று ஜிமின் கொடுத்தது. ரெண்டுத்தையும் வச்சுட்டு பயங்கரமாக அழுவான். நீ என்ன விட்டு போனோன்னு அவங்க அழுதுருக்கான். அதை நானே கரெக்டாக பார்த்துருக்கேன். அப்போ நான் கூட சின்ன பையன் சரி அழகாக சொல்ல விட்டுட்டேன். டேஸ் போக போக அப்போ கூட அவன் வேறு யார்கிட்ட மூவ் பண்ணவே இல்லைனா. வளர்ந்ததுக்கப்புறம் காயின்னு அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆனான். அப்படின்னு கூட அவன் ஜிமின் கிட்ட இருந்த அளவுக்கு வேறு யார்கிட்ட அட்டாச் ஆகவே இல்லை. அவன் அவங்க அம்மாவுக்கு அப்புறம் ஒரு பர்சன் லவ் பண்ணுறான்னா ஜிமின் மட்டும்தான். எனக்கு நல்லா தெரியும்னா அவனை மேரேஜ் பண்ணி வச்சா ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அவன் என்கிட்ட கேட்டது ஒன்று தான், அவனுக்கு இதை கொடுக்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன். ஓகேவா ஜிமின் நான் வளர்த்து கொண்டு தரேன்னா சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியும். ஆனால் ஜிமினுக்கு சொல்கிறாங்க ஜிமினுக்கும் ஜங்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நான் உண்மையாகவே நான் ஒரு டைம் ரொம்ப ஃபீல் பண்ணாச்சு. அவங்க வந்து லவ் புரிஞ்சிக்க மாட்டேறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதேன். அப்போ ஜங்கு தான் ஜிம் தான் என்ன சொன்னால், ஆண்டி அவன் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுறான்னு கேட்டாங்க. அப்போ ஹர்ட்லாம் பண்ணலப்பா, ஆனால் அவனை இக்னோர் பண்ணுறான், அவனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லும்போது அவன் சொன்னான், இல்லை ஒருவேளை நீங்களும் அவங்களோட அம்மாவாக இருந்து ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஆயிடுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவன் உங்களை தான் நினச்சிட்டு போன. அந்த மாதிரி இன்னொரு பர்சன் அம்மாவை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். நீங்கள் அப்படி நினச்சி பாருங்கன்னு சொல்லும்போது எனக்கே அவனோட வேல்யூ புரிஞ்சுது. சரியா அவன் லவ்வோட வேல்யூ எனக்கு புரிஞ்சுது. ஆனால் ப்ளீஸ் அண்ணா எனக்காக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஜிமின் என்கிட்ட ரிட்டன் வருவான். நான் வளர்த்த குழந்தை 20 வருஷமான பிரிஞ்சிருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாங்மி இருக்கா, ஜங்குக்கு இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட எனக்கு ஜிமின் மேலே தான் அதிகம் இல்லை. உங்களுக்கே தெரியும். எனக்கு இப்போ ஜிமினை ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வச்சா எல்லாமே நார்மல் ஆகிடும்னா அவங்க அம்மா கிட்ட தொலைச்சி அந்த சந்தோஷத்தை திருப்ப நம்ம ஜிமின்கிட்ட அவனுக்கு கிடைக்கும். அவங்க அம்மா போனதுக்கப்புறம் அவன் இழந்த சந்தோஷத்தை ஜிமின் வந்து அவன் சந்தோஷமாக இருப்பான். அதுக்கப்புறம் நானும் ஹாப்பியாக இருப்பேன். எங்கள் வீடு நல்லாயிருக்கும். நான் ப்ளீஸ் நான் நீங்கள் ஜிமினை யாரு கூட மேரேஜ் பண்ணி கொடுத்த விட எனக்கு ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி கொடுங்க. நான் வந்து ரொம்ப லவ் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஜிமின் மேலே ரொம்ப நல்லா பார்த்துப்பான். நான் ப்ளீஸ் நான் சொல்லுங்கள் ஜங்கோட அம்மா ரொம்ப இருக்க லிட்டரலி கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் அப்பா பார்க்குறாங்க, நீ என்னம்மா எனக்கு கெஞ்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. பின்ன நான் என்ன பண்ணட்டும், ஒரு பக்கம் நான் வளர்த்த குழந்தை, இன்னொரு பக்கம் நான் பெற்றிருக்காத குழந்தை. எனக்கு 2 குழந்தை ஹாப்பியாக இருக்கணும். ஜிமினுக்கு ஜங்கு பிடிக்கும். நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களோ பண்ணிக்க மாட்டீங்களோன்ற பயத்தை தான் அப்படி இருக்கா. ஓகேவா அவனுக்கு ஜிமின் ஜங்குக்கு பிடிக்கும். நான் அவனும் ஃபோர்ஸ் பண்ண மேரேஜ் பண்ணிருக்கேன். 2 பேருமே பிடிக்கும். ஜங்கு என்கிட்ட கேட்டிருக்கான், ஜிமின் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கான். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா ப்ளீஸ் சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் அம்மா பார்க்குறாங்க. ஆனால் யாங்மி கேட்டால் என்கிட்ட அத்தை எனக்கு வந்து ஜிமின் மாமா மேரேஜ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி வந்துட்டு கேட்டாலே சொல்கிறாங்க. ஐயோ சிஸ்டர் நான் என்ன பேசுகிறீங்க, அவள் சின்ன பொண்ணு 20 years தான் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஜிமின் அவளை தங்கச்சி மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி மேரேஜ் பண்ணிப்பான், அவனை நீங்கள் கேட்டு பாருங்கள் மேரேஜ் பண்ணிக்க மாட்டான் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியா சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஜிமினுக்கு தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா இவனோட அவன் 2 வயசு மட்டும் தான் பெரிய பையன். 2 பேருக்கு பர்ஃபெக்ட் மேட்ச். 2 பேரும் சின்ன வயசுல ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிமின் கூட நினச்சிருந்துருக்கான் ஜங்கு வந்து சின்ன வயசு விட்டுட்டு போகிறோம் மறந்துருப்பான்னு தான் நினச்சிருந்துருப்பான். ஆனால் ஜங்குக்கு மறக்கவே இல்லை. சரியா அவனுக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் அவனுக்கு வெயிட் பண்ணியிருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அம்மா பார்க்குறேன். நான் கூட நினச்சேன் அந்த ஜிமினும் ஜங்கு எனிமி மாதிரி பார்க்குறாங்க. ஜங்கு ஜிமின் எனிமி மாதிரி பார்க்குற 2 பேர் எனிமிஸ் போல அப்படின்னு நினச்சிட்டாங்க சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படி சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னா இப்போ சொல்கிறாங்க எனக்காக ப்ளீஸ் சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிட்டாங்க. இப்போ தான் ஜங்கோட அப்பா பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்கோட அந்த பிஹேவியர் எனக்கு பிடிக்கவே இல்லை. சின்ன வயசில் அவன் ரொம்ப எல்லார்கிட்டையும் தள்ளி விட்டது, யார்கிட்டையும் பேசாமல் இருந்தது எனக்கே பிடிக்கல. போக போதும் தெரிஞ்சிச்சு அவன் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. என் ஒய்ஃப் இருந்ததுக்கப்புறம் யார்கிட்டையும் பேசவே இல்லை, சிரிக்கதே மறந்துட்டான். ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ ஃபேமிலி அவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிட்டான். நான் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் அந்த காலேஜ் டைம் கூட லீவ் போட்டு ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். என் பையன் எல்லாத்தையும் பொறுப்பாக இருக்கான். என்ன அவனுக்கு அந்த ஹாப்பினஸ் மட்டும் அவனுக்கு பிடிச்சவங்கள்ட்ட மட்டும் தான் இருக்கும். அப்படி பார்த்தா அவன் பொண்ணு அவங்க அம்மா இல்லைனாக்கா அது ஜிமின் தான். எனக்காக ப்ளீஸ் பண்ணுறது எல்லாம் சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா முதல் தடவை அப்படி கேட்குறாங்க. இது ஜிமின் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாருங்க, நீங்கள் அவ்வளோ கேட்காதீங்க. ஓகேவா இப்போ என்ன ஜிமின் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் அவ்வளோ தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே விடுங்க மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிடலாம். எவ்வளோ டேஸ் தான் சொல்கிறாங்க. அவன் சொன்னால் சீக்கிரம் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லி கேட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் அப்பாவும் சரி ஓகே 1 வீக் அரேஞ்ச் பண்ணிடலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்டில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு 3 மந்த்துக்குள்ளே ஒரு பெரிய கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட்டை அவங்க முடிச்சு கொடுக்கணுமா சொல்கிறாங்க. அப்படி அப்போ நம்மளே ஒர்க் பார்த்துப்போம் சொல்கிறாங்க. பார்த்துக்கலாமா சொல்கிறாங்க. அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் குரூப் பண்ணி ஜோன் குரூப்பை கொலாபரேஷன் பண்ணி ஒன்றா வச்சிடலாம். ஓகேவா தனித்தனியாக வேண்டாம். ஏன்னா அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆக போகிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா வச்சுக்கணும் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. அதுவும் நல்ல ஐடியா சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு செம்மையாக இருக்காண்ணா தேங்க்யூ சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. பாரு நீ தங்கச்சி நீ ஜிமினா 5 வயசு வரைக்கும் வளர்த்துருக்க. நானும் இவ்வளோ பிஸ்னஸ்ட்டு போயிட்டோம். ஆனால் அவன் பிறந்த குழந்தையிலேருந்து நீ தான் பார்த்துக்கிட்ட. ஓகேவா நீ அவனுக்கு ஒரு தப்பான ஒரு லைஃபை சூஸ் பண்ணி கொடுத்துருவா என்ன அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை நான் பார்த்து பண்ண சொல்கிறாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஹாப்பி தான் ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. இது போதும் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்கடா. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜங்கோட ரொம்ப ஹாப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜங்கு ரொம்ப நர்வஸாகவே இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க டே ஃபுல்லாகவே ஜங்கு ரொம்ப அப்செட்டாகவே இருக்கிறது ரொம்ப நர்வஸாக இருக்கிறது பார்த்து தான் இருக்காங்க. என்னாச்சு அந்த ஜங்குக்கு சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்கடா. இந்த பக்கம் ஜிமின் வீட்டுக்கு வந்ததும் ஜிமின் அம்மா ரொம்ப ஹாப்பியாக ஜிமின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க என்கிட்ட ஹைட் பண்ணுறல சொல்கிறாங்க. நான் என்னம்மா ஹைட் பண்ணலாம் ஜிமின் கேட்குறாங்க. வா அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் கிட்ட போகிறாங்க. ஆக்காட்டு சொல்கிறாங்க. எதுக்குமா சொல்கிறாங்க. ஆக்காட்டு சொல்கிறாங்க. சரி ஜிமினா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அம்மா தான் போய்ட்டு ஒரு ஸ்வீட்டை ஃபீட் பண்ணுறாங்க. அம்மா எதுக்கு அப்படி சொல்லிட்டு அவர் சாப்பிட்டே கேட்டுருக்காரு. இப்போ ஜிமின் அம்மா தான் ஏன்னா என் பையனுக்கு வெட்டிங் ஃபிக்ஸ் ஆகிருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறீங்க எனக்கு வேறு யாரும் இல்லை உன்னுடைய எனிமி இருக்கானா ஜங்குக்கு அவங்க கூட சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க. ஏன்ப்பா உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லியிருக்கணும் தான் சொல்கிறாங்க. இல்லைம்மா நினச்சா
நினச்சேன் ஜவுக்கு என்னை மறந்துருப்பான், வளர வளர வந்துட்டு மறந்துருப்பான் நினச்சானா சொல்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு சொல்கிறாங்க. எனக்கும் பிடிக்குமா சொல்கிறாங்க. அவ்வளோதானே. ஓகே ஹாப்பியாக உன்னோட அத்தை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஃபைனலாக உன்னை ரிட்டர்ன் அவளே எடுத்துக்கிறா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லியிருக்கு. ஆமாம் 5 இயர்ஸ் வரைக்கும் அவளே வச்சிருந்தா. சரி 5 இயர்ஸ்க்கு நான் கூட்டிகிட்டு போயிட்டு நான் யூஎஸ்ல நான் வச்சிருந்தேன். இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ ரிட்டர்ன் அவளே வாங்கிக்கிறாளே சொல்லிட்டு ஜிம்மின் அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஆன்ட்டிக்கிட்ட பாசிட்டிவாக இருக்கா சொல்கிறாங்க. உண்மையாகவே அவள் எப்போதும் உன்னை அவளே வச்சுக்கணும்னு நினைக்கிறா சொல்கிறாங்க. ஏன்னா அவள் தான் வளர்த்தா குழந்தையா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிச்சாங்க. அம்மா உங்களுக்கு மேரேஜ் ஓகே தானே. எனக்கு ஓகே, அப்பாவுக்கும் ஓகே. ஓகேவா. அப்பா மேரேஜ் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, வெளில போயிருக்காரு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு வீட்டை பார்க்குறாண்டா. ஜங்குக்குள்ளே வராங்க. இந்த பக்கம் ஜங்குட அப்பா தான். ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. அப்பா சொல்கிறாங்க. இங்கே வா அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்குக்கிட்ட போகிறாங்க. அக்காட்ட சொல்கிறாங்க. அப்பா அது சொல்கிறாங்க. அக்காட்ரா சொல்கிறாங்க. சொல்லி ஜங்குக்கும் சொல்கிறாங்க. இப்போது ஜங்குட அப்பா ஸ்வீட்டை ஃபிட் பண்ணுறாங்க. ஃபைனலாக என் பையனுக்கு மேரேஜ் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜங்குட அம்மா வந்து பார்க்குறாங்க. ஆமாப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட ஜிமினுக்கும் உனக்கும் 1 வீக்கில் மேரேஜ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறா. அம்மா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்குட அம்மா திரும்பி பார்க்குறாங்க. யங்மே சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ஆமாண்டி உன்னுடைய அண்ணாக்கா ஜங்குக்கும் உன்னுடைய மாமா ஜிமினுக்கும் மேரேஜ் சொல்கிறாங்க. அம்மா என்ன பேசுறீங்க நீங்கள் சொல்கிறாங்க. என்னடி பேசுகிறா சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாருங்கள் மாமா எனக்கு சொல்கிறாங்க. என்ன பேசுகிற. அவன் வயசு நீ படிச்சுட்டு இருக்க ஓகேவா. அவன் அது மட்டும் இல்லாமல் ஜிமின் உன தங்கச்சி மாதிரி பார்க்குறான் சொல்கிறாங்க. ஆனால் நான் உன்னை ஒரு அண்ணா மாதிரிலாம் பார்க்கல சொல்கிறாங்க. பாரு அவன் உன்னால் மேரேஜ் பண்ணிக்க மாட்டான் ஓகேவா. அவனுக்கு ஜிமின் ஜங்கு பிடிச்சிருக்கு. ஜங்கு ஜிமின் லவ் பண்ணுறான் ஓகேவா. 2 பேர் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆக போகுது. ஸோ நீ இதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் இதை கொஞ்சம் யோசிக்கிறா சொல்கிறாங்க. படிக்கிறது மட்டும் யோசிக்கிறா சொல்கிறாங்க. அம்மா என்ன பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருட்டி புரிஞ்சுக்கோ. அவங்கள்ட்ட பின்னாடி லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கூட கரெக்டாக இருக்கும். உன்னால அவங்க அப்படி பார்த்ததில்ல சொல்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்கள் நீங்கள் எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் கூட பரவாயில்ல, ஆனால் இவருக்குலாம் மேரேஜ் பண்ணி வைக்காதீங்க சொல்கிறாங்க. ஜங்கோட ஃபேஸ் ஒரு மாதிரி மாறுது. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஏம்மா சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவர் ரொம்ப பிரின்சஸ் மாதிரி தான் பொண்ணு பார்த்துருப்பாரு. முதல் தடவை ஒரு கோவம் வருது. ஏன் அப்படி பண்ணிக்கூடாது சொல்கிறாங்க. அப்பா இவருக்கு சிரிக்க கூட தெரியுமா. இவர் எல்லாருக்கிட்டையும் கோவப்படுவார். அம்மாவுக்கு யாருக்குமே ரெஸ்பெக்டே பண்ண மாட்டார். உங்களுக்கு கூட ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டார். இவருக்கு போய் மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்க. என்னோட மாமா ரொம்ப கைண்ட் ஸ்வீட்டு ஓகேவா. அவருக்கு வேற ஒரு பர்சனாக மேரேஜ் பண்ணிக்கிறோம். ஒன்று நான் என்ன மேரேஜ் பண்ணுவீங்க இல்லைனாக்கா வேறு யாரும் மேரேஜ் பண்ணுவீங்க. இவர் மட்டும் வேண்டாம். இவர் பார்க்குறக்கு ஒரு மான்சர் மாதிரி இருப்பார் சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்த்து அந்த பொண்ணு சொல்ல. இப்போ ஜங்கோட அம்மா ஓங்கி அந்த பொண்ணு கணக்கில் வச்சிடுறாங்க. டக்குனு பொண்ணு ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுறா. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. அவங்க அமைதியாக இருக்காங்க. எப்போவுமே அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி முதல் தடவையாக அவங்க அமைதியாக இருக்காங்க. பாரு என்ன பேச ஜங்கு பார்த்து சொல்கிறாங்க. ஜங்கு அப்படி அமைஞ்சிருக்காங்க. இப்போது ஜங்கு ஒரு மாதிரி எடுத்து ஏன்னா அவங்க பெற்ற குழந்தைய அவங்கள அடிக்கிறாங்க. நம்மளுக்காக சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கு இது வரைக்கும் இவங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஆனால் அவங்கள வந்துட்டு வெறுக்கலாம் கிடையாது. அவருக்கு என்னென்னா அவங்க அம்மாவோட லவ் அவர் வந்து வேறு யார்ட்டும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கல. வேறு யார்ட்டும் ஷேர் பண்ண கூட நினைப்பாரே தவிர மற்றபடி அவங்கள ஹேட் பண்ணணும், அவங்களை வெறுக்கணும், அவங்களை ஹார்ட் பண்ணணும் அவர் நினச்சதே கிடையாது. இங்கே பாரு அவன் அவனுடைய அண்ணா சரியா. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டில் நீ பிறந்திருக்க புரியுதா. அவனை பார்த்து சொல்கிறேன். அவனை மான்ஸ்டர் இருக்கானா எந்த விதத்தில் மனசில் மாதிரி பண்ணியிருக்கான். நாங்கள் அவனை விட்டு 1 வீக் ஃபாரின் போயிருந்தோம் ஓகேவா. உன் அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் பார்த்து செக் பண்ணிருக்காங்க. அப்போ கூட உன்னை 1 வீக் அவன் தான் பார்த்துட்டான் ஓகேவா. ஒரு சின்னதாக கூட உன்னை வந்து ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டான் ஓகேவா. நீ தான் அடிக்கடி அவன் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துப்பே தவிர அவன் நடந்துக்க மாட்டான். அவனை போய் மான்ஸ்டர் சொல்கிறேன். நீ தான் நீ மான்ஸ்டர். அவனை பற்றி நீ ஒரு டைம் சொல்ல தப்பாக பேசினா அவ்வளோதான் தொலைச்சிடுவோம் பார்த்துக்குவோம் அப்படி சொல்கிறேன். என்னம்மா யாங்மியோட அம்மா பார்க்குறாங்க. இப்போது அதை கேட்குற அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. பாரு யாங்மி இது வரைக்கும் நம்ம செல்லம் கொடுத்துருக்கேன் நிறைய ஓகேவா. ஏன்னா உன்னோட அம்மா ஜங்கு மட்டும் தான் அவங்க கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. நீ எப்படி சேட்டை பண்ணுற சொல்லிட்டு உனக்கு ரொம்ப நிறைய லவ் கொடுத்துருக்காங்க. ஆனால் உன் அண்ணாவை பற்றி நீங்கள் சொன்னால அதனால தாங்கிக்க முடியல ஓகேவா. அவனோட அண்ணாமா ஓகே நல்லா புரிஞ்சுக்கோ. அவனுக்கு அப்புறம் தான் நீ இந்த வீட்டில். அது மட்டும் இல்லாமல் அவன் மான்ஸ்டர் எந்த இடத்துல நடந்துக்கிறது கிடையாது ஓகே. யாரையும் ஹார்ட் பண்ண நினைக்க மாட்டான். அவனுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல இல்லை அவனுக்கு ஒருத்தவங்க கூட க்ளோஸாக பேச வரல அப்படின்னாக்கா அவன் அமைதியாக பண்ண தவிர யாரையும் ஹார்ட் பண்ணுறது யாரை டீஸ் பண்ணுறது எதுவுமே பண்ண மாட்டான் ஓகேவா. எந்த ஒரு பேடு அப்படி இல்லாதவன் என் பையன் ஓகேவா. நீ ஒரு டைம் அவனை ஹார்ட் பண்ணதை முதல் தடவை எனக்கு காயப்படுத்திட்டா சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்பா அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் அவர் போயிடுறாரு. ஜங்கு பார்க்குறாங்க. தன்னோட அப்பாவும் அவ்வளோ லவ் வச்சிருக்காரு. ஏன்னா ஜங்கு அவங்க அப்பா கிட்ட கூட அதிகமாக பேச மாட்டார். அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு அப்புறம் பேசவே மாட்டார். எதனா வேணும்னா ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் மட்டும் தான் பேசுவார். ஸ்கூல் டைமில் ஏதாவது வேணும் அவருக்கு சைன் வேணும் அப்படின்னா தான் பேசுவார். இன்றைக்கி அவங்க அம்மாவும் ஸ்டெப் மாமும் சரி ஜங்கோட அப்பாவும் சரி அவ்வளோ லவ் வச்சுருக்காங்கன்றது அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளோத்துக்கும் ஜங்கு யாரும் பேசவே மாட்டார். இவர் இந்த மேடு வரைக்குமே வந்துட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் போய்ட்டு ஜங்கு அந்த மாதிரி அந்த பொண்ணு மான்ஸ்டர்னு சொன்னது. இப்போது ஜங்கு மேலே ரூமுக்கு போயிடுறாங்க. அப்படியே அமைதியாக இருக்காங்க. அவர் பார்க்குறாரு நம்ம மேலே எல்லாருமே லவ் வச்சுருக்காங்க கேர் வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளால தான் ஈஸியாக யாரையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரீசனாக என்னோட அம்மா ரொம்ப லவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன ஜிமின் இவங்க 2 பேர் தவிர வேறு யாரையும் லவ் பண்ண முடியல. சேம் டைம் வேறு யாரும் ஹர்ட் பண்ண விரும்பல. ஏன்னா என்ன இருந்தாலும் யாங்கும் என்னோட தங்கச்சி. ஆனால் என் ஜிமின் விஷயத்தில் அவள் எனக்கு லைக் எனிமி மாதிரி தான். என் ஜிமின் பக்கத்தில் வரவே கூடாது. என் ஜிமின் பக்கத்தில் யாருமே வரக்கூடாது. அவன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு 1 வீக் போகுது. அந்த 1 வீக் இவங்களுக்கு மேரேஜுக்கான ட்ரெஸ் எல்லாமே அவங்க வீட்டில் உள்ளவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஜிமின் ஜங்கு அந்த ஒர்க்லேயே பிஸியாக இருக்கிறதுனால இவங்க டிஸ்டர்ப் பண்ணவும் இல்லை. இப்போ 1 வீக் ஆஃப்டர் மேரேஜ் தான் ஜங்கோட ஃபேஸில் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ஸ்மைல். அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஜங்கோட ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல் வருது. இதை ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப டியாஸ் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி உன்னோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க மேலே இருந்து இன்றைக்கி பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ அவங்க அப்படியே ஜங்கோட அம்மா கிட்ட திரும்புகிறாங்க.
அதாவது அந்த ஸ்டெப் மாமா இருக்காங்க அவங்ககிட்ட, இங்கே பாருமா கிளாரா சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறாங்க? தேங்க்ஸ்மா சொல்கிறாங்க. எதுக்குங்க சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ தினம் உன் அண்ணா கிட்ட இவ்வளோ தூரம் பேசி மேரேஜ் பண்ணி அரேஞ்ச் பண்ண பாரு, என் ஜங்கு கூட பேசல இவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது, இது வரைக்கும் போய் பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க? அவன் உங்கள் ஜங்கு, அப்போ எனக்கு ஜங்குக்கு இல்லையா சொல்கிறாங்க. அப்படி இல்லைம்மாங்க பாருங்கள், நான் வந்துட்டு ஜங்கு பெற்றதுக்குள்ள தான் என்னென்னு சொல்லல, ஆனால் ஜங்கு என் குழந்தை சரியா, அவன் ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்பான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த 1 வீக்குமா இந்த பொண்ணோட பேச வந்து யாங்மியோட பேசவே இல்லை. ஜங்கோட பார்க்குறாங்க. யாங்மி சொல்கிறாங்க, போங்க டாடா நீங்கள் என்ன திட்டிங்களா சொல்கிறாங்க. ஜோ சாரிம்மா, நீ அண்ணாவை பற்றி இப்படி சொல்லாமா, தப்பு இல்லையா சொல்கிறாங்க. தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா, அவர் யார்ட்டும் பேச மாட்டாரா, அம்மா அவ்வளோ லவ் கேர் கொடுப்பாங்களா, அவர் கண்டுக்கவே மாட்டார், ஹர்ட் பண்ணுற மாதிரி தானே பண்ணுவார் சொல்கிறாங்க. அதை ஹர்ட் பண்ணுறது இல்லைம்மா, அவனுக்கு யார்ட்டும் பேசுறதுக்கு வந்து விருப்பம் இல்லை, ஓகேவா, அவ்வளோதான், மற்றபடி அவன் வேணும்லாம் எதுவும் பண்ண மாட்டான், புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. சாரிப்பா சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகேடா, நானும் வந்துட்டு கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மாவும் சாரிடி சொல்கிறாங்க. போம்மா நீ அடிச்சிட்டமா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, அவனோட அண்ணாடா, அவனை போய் இப்படி பேசலாமா, தப்பு இல்லையா சொல்கிறாங்க. சரி ஓகே சாரி சொல்கிறாங்க. தங்கம் பிரின்சஸ் மாதிரி அழகாக இருக்கா சொல்கிறாங்க. போங்க சொல்லிட்டு அவள் கோச்சிக்கிறா. ஆனால் பார்த்துருக்காங்க மாமாவை நல்லா பார்த்துப்பாங்களே ஜங்குக்கு சொல்கிறாங்க. நல்லா பார்த்துப்பான்டா, அவன் அண்ணா தானே அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவ்வளோ விட்டுறா. இப்போ வந்து பக்கம் ஜிமின் கூட நிற்க வைக்கிறாங்க. ஜிமின் அவ்வளோ அழகாக ஏஞ்சல் மாதிரி ரெடியாக இருக்காங்க. ஜிமினி பார்த்துருக்காங்க. ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க, எப்போட மேரேஜ் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ 2 பேருக்கும் மேரேஜுமே ஆகுதுரா. 2 பேரும் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு போய்ட்டு ஜிமினோட 4 கிலோ கிஸ் பண்ணிட்டு லவ்வே சொல்லிட்டாங்க. ஜிமினா லவ் யூ டூ அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேரும் கீழே இறங்குறாங்க. ஃபைனலாக அவங்க ஃபஸ்ட்டு இப்போ பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறது நம்ம ஜிமினோட அப்பா கிட்ட தான். இப்போ ஜிமுட அம்மா தான் இங்கே பார்ப்பா ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, சின்ன வயசில் உங்களுக்குள்ள என்ன ஃபைட் வந்தாலும் இப்போ நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஓகேவா, ஹாப்பியாக இருக்குது. நீ உன் ஜங்கு இவனோட ஜிமினா இனிமேல் யார்ட்டி விட்டு கொடுக்குறாப்பா, பத்திரமா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. நான் யார்ட்டி விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டி சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, ஹாப்பியாக என்ன சொல்கிறாங்க. உன் ஃபேஸில் இதே மாதிரி ஸ்மைல் எப்பவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜிமுட அம்மா ஜிமின் கிட்ட வந்துடுங்க. பாரு அவன் இவ்வளோ வருஷத்தை இப்போ தான் சரிச்சு நான் பார்க்குறேன், அந்த ஸ்மைல் எப்போவுமே அவன் ஃபேஸில் இருக்கணும், ஓகேவா. அம்மா இல்லாமல் இருந்த குழந்தை என்னதான் உன் அத்தை உன் அம்மான்ற லவ் கொடுத்தாலும் அவன் அதை ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் உங்ககிட்ட அந்த லவ்வுக்கு எதிர்பார்ப்பான், நீ நிறைய கூட என்ன சொல்கிறாங்க. கண்டிப்பாக அம்மா சொல்லி ஜிம்னு அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி அவங்க ஜங்கோட பேரண்ட்ஸை திரும்புகிறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்பா சொல்கிறாங்க. இப்போது அவங்க ஸ்டெப் மாமா பார்த்து ஜங்கு தான் வந்துட்டு தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. தேங்க்யூலாம் வேணாம், நீ ஹாப்பியாக இருந்தால் போக சொல்லிட்டு அவங்களும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் யாங் மீது அம்மா சொல்கிறோம். ஜிம்னை ஹக் பண்ணிக்கிறா. ஜிம்னை ஹக் பண்ணிக்கிறாங்க. மாமா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர போகிறீங்க, இனிமேல் உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நிறைய பேசுவேன், 2 பேர் வெளில போகலாம் அப்படி சொல்லிட்டு அவன் நிறைய பிளான் போடுறா. இப்போ நம்ம ஜிமினும் சரி ஓகேடா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் இப்போ வீட்டுக்கு வராங்கடா. இந்த பக்கம் ஜிமின் ஜங்கு அவங்க வீட்டுக்கு வரா. ஜங்குடைய அம்மா ரொம்ப ஹாப்பி வெல்கம் பண்ணுறாங்க. ஜிமின் சின்ன வயசுல வீட்டுக்கு வந்திருப்பாரு. இப்போ அந்த வீடு கொஞ்சம் ரீஒர்க் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் மாடுலேஷனாக மாற்றிருக்காங்க. இப்போ ஜிம் வராங்க. அந்த கார்டன்லாம் பார்க்குறாங்க. ஒரு சின்ன வயசு ஞாபகம் வரும். ஜிமின் ஜங்கு ப்ளே பண்ணது, அப்புறம் ஜங்குக்கு ஜிமின் தள்ளி விட்டது, அப்புறம் வந்துட்டு நம்ம ஜிமினோட சிக்ஸை பைட் பண்ணியிருப்பாரு. அதான் ஞாபகம் ஒரு ரொம்ப அழகான மெமரி சொல்ல உள்ள வராரு. இப்போ ஜிமின் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. வா சொல்லிட்டு 2 பேர் உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு டேரக்டாக ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ஜங்கோட அம்மாவோட பிக்சர் பிக் ஃப்ரேமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி போய் நின்றுருக்காங்க. ஜங்கு அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஜிம்னா என் லைஃப்பில் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா, நீங்களே என்கிட்ட அகைன் வந்த மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப அவ்வளோ ஹாப்பி எமோஷனல் ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜோ அழக்கூடாது ஜிம் தான் ஜங்கு டேஸில் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் அவங்க ரூமுக்கு போகிறாங்க. இந்த ரூம் அப்படி இருக்குது. ஜிமின் எப்படி இந்த ரூமை பார்த்துருப்பாரோ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி பார்த்துருப்பாரோ அப்படி இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. அந்த ரூம் கொஞ்சம் கூட மாறலையா சொல்கிறாங்க. நான் மாற்ற விடல, ஏன்னா இது உங்களோட மெமரிஸ் என் கூட இருக்குது சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியே ஹாப்பியாக இருக்குது. இப்போ நீ ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பின்னு சொல்கிறாங்க. நானும் ஹாப்பி, என் ஜங்கு ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் ஜங்கு தாண்டா அந்த நைட் அப்படி போகுது. ஆனால் அவங்களுக்கு எதுவும் நடக்கலை, ஏன்னாக்கா அவங்களுக்கு இந்த ஒர்க்கில் இருக்குது, ப்ராஜெக்ட் ஒர்க்கெலாம் போயிட்டு இல்லையா, அதனால் எதுவும் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜஸ்ட் நார்மலாக ஹக் பண்ணி தூங்கிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜங்கு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆசையாக ஜிமின் பார்க்கலாம் சொல்லிட்டு போயிடலாம். ஜிமின் பக்கத்தில் இல்லை. இந்த பக்கம் ஜிமின் அழகாக ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கீழே வந்திருக்காங்க. கீழே கிச்சன் வந்துட்டு அவங்க ஆண்டிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்துட்டு அவங்க ஆண்டி எனக்கு கூட ஹக் பண்ணி நின்றுருக்காரு. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சின்ன வயசில் சரி சொல்லுங்கள் சொல்கிறாங்க. சின்ன வயசில் உனக்கு ஒரு 3 இயர்ஸ் இருக்கும் 4 இயர்ஸ் இருக்கும். அப்போ வந்து லெக்க ஹக் பண்ணிட்டு இருப்பேன் கிச்சனில். நான் குக் பண்ணிட்டு இருப்பேன். அத்தை தூக்குங்க ஆசை சொல்லிகிட்டே இருப்பேன். நானும் அப்படியே ஆசைட்டு ஒன்று பேசிகிட்டே குக் பண்ணுவேன். அப்புறம் தூக்கி வச்சுப்பேன். இப்போ அதுக்கப்புறம் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நீ இதே மாதிரி நின்றுருக்கேன். எனக்கு இப்போவும் அந்த சின்ன ஜிம்னை பார்க்க மாதிரி தான் இருக்கே தவிர நீ வளர்ந்ததா ஒவ்வொரு சிஓன்னு நம்பவே முடியல அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. யூஎஸ்ஏ போயிட்டு அப்படியே அத்தையை மாத்திர சொல்லிட்டாங்க. நான் இப்போ உங்களை மறந்தேன் சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட அடிக்கடி ஃபோனில் பேசிட்டு தான் சொல்கிறாங்க. பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இருந்தாலும் பக்கத்தில் இருக்க முடியும் இருக்குமா சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது சொல்லி என் ஜலத்துக்கு என்ன வேணும்னு சொல்கிறாங்க. காஃபி சொல்கிறாங்க. ஓகேவா சொல்லிட்டு காஃபி போட்டிருக்காங்க. அம்மா ஜங்கு என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. ஓ ஜங்கு தூங்கிட்டு இருக்காங்க சார். தூங்கிட்டு இருக்காங்களா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா தான் பாருப்பா ஜங்கா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா நீ ஒரு ஏஞ்சல் சொல்லிட்டு என் குழந்தை எல்லாரும் நல்லா தான் பார்த்துக்கோ, இருந்தாலும் சொல்கிறேன் ஜங்குக்கு நிறைய லவ் கேர் கொடுத்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜிம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேர் காஃபி போட்டிருக்காங்க. இப்போ
அப்படியே யாங்மி வர கண்ணை ஆய்சர பண்ணிட்டு அம்மா அசரை கூட்டிகிட்டு வரா ஏய் வாடி சொல்லிட்டாங்க. இப்போது அவ்வளோ வர அளவு பார்த்தா ஜிமின் அவங்க யாங்மியோட அம்மாவை ஹக் பண்ணிட்டு பார்த்துட்டு மாமா அசரிக்கிட்டே வர அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு போயிட்டு ஜிம்மில் ஹிப்பை ஹக் பண்ணிட்டு இருக்கா. 3 பேர் லைன் நின்றுட்டு இருக்காங்க. மேடு பஸ் வச்சுட்டு இருக்காங்க. அழகாக நிற்கிறாங்க பார்க்கறதுக்கு. உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்டிருக்காங்க. ஜிமினுக்கு யாங்மி வந்து தங்கச்சி மாதிரி தான் நினைப்பாரு. அதனால் கேட்குறேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்க மாமா குட் மார்னிங் சொல்லிட்டாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மாமா நீங்கள் இங்கே வந்து சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமின் அம்மா தான் வந்துட்டு ஜங்கோட அம்மா தான் காஃபி போட்டாங்க. சரி 3 பேர் போய் காஃபி 2 பேர் போய் காஃபி குடிக்கிறீங்களா சொல்லிட்டாங்க. 2 பேர் அங்கே நின்றுருக்காங்க. காஃபி ரெடி ஆனது போய் குடிங்க சொல்ல இந்த பக்கம் ஜாமுக்கு ஜிம்மில் கான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்துடுறாரு. கீழே வந்து பார்த்தா எப்படி நிற்கிறத பார்த்து ஒரு பயங்கர பாசிட்டிவாக எடுத்து அவரோட ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ஜிமின் அவங்க அத்தையை ஹக் பண்ணியிருக்காங்க. ஜிமின் அந்த யாங்கமே ஹக் பண்ணியிருக்கா. அதை அவங்கள பார்க்கவே முடியல. அவங்க நார்மலாக நின்றுருக்காங்க. இருந்தாலும் அவரோட ஏற்றுக்க முடியல. அது எப்படி ஹக் பண்ணலாம் சொல்கிற மாதிரி ரொம்ப கோவமாக இருக்காரு. டக்குனு ரூமுக்கு மேலே போயிடுறாரு. போயிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. நான் எந்திரிச்சதும் உன் ஃபேஸை பார்க்கலான்னு எவ்வளோ ஆசையாக இருந்தாலும் நீ போயிட்டு அவங்கள ஹக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் எதுக்கு இருக்கேன் சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவம். இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு அத்தை எனக்கு காஃபி தெரியுங்களா நான் படிச்சு அவங்க கிட்ட கொடுத்து எழுப்புறா சொல்லிட்டாங்க. ஓகேப்பா சொல்லிட்டாங்க. இப்போ யாங்க பார்க்குற மாமா நீங்கள் கொடுக்க வேணாம் இன்னும் இந்த ஆண்டி இருக்காங்க போய் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மைடை பயன் பண்ணுறா. இல்லைடா நான் அனுப்பி கொடுக்குற சொல்லிட்டாங்க. இப்போ யாங்கோட அம்மா தாங்க பாரு நேற்று வரைக்கும் கொடுத்தாங்கன்னா ஜவுக்கு மேரேஜ் ஆகலை ஓகேவா. இன்றைக்கி மேரேஜ் ஆயிருக்கு. ஜிமின் இருக்கான் ஓகேவா. ஜவுக்கு பார்த்துக்கிறதுக்கு அவன் போய் கொடுப்பான் நிச்சயம் மாற சொல்லிட்டாங்க. சரிட்டு ஜிமின் வந்து காஃபி வாங்கிட்டு மேலே போகிறாங்க. இந்த பக்கம் ஜவுக்கு பார்த்துட்டு உருன்னு உட்காந்துருக்காரு. பெட்டில் லேப்டாப் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. டோர் ஓப்பன் பண்ணா ஜவுக்கு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு உட்காந்துருப்பாங்க. அவருக்கு ஷாக் ஆகிடுது. ஜங்கா ஏஞ்சிட்டியா சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. என்னாச்சு மார்னிங் சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு எதுவுமே சொல்லாமல் அமைஞ்சிருக்காங்க. ஜிமின் கிட்ட வந்துட்டு காஃபி சொல்கிறாங்க. ஜவுக்கு காஃபி வாங்கி ஓரமாக வச்சுருக்காங்க. எதுவும் சொல்லாமல் ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சு அவங்க சொல்கிறாங்க. எதுவும் இல்லை சொல்கிறாங்க. இல்லையே ஏதோ என்னோட பண்ணி பையன் கோவமாக இருக்கான் போலையே ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிமின் டக்குன்னு பெட்டில் அப்படி புஷ் பண்ணிடுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்ன ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்க் அப்படியே பின் பண்ணுறாரு. கண்ணை பார்த்தா அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. சொல்லு ஏன் அப்படி பண்ண சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. மார்னிங் எழுந்திரிச்சதும் உன் ஃபேஸை பார்க்கணும் ஆசையாக இருந்தது தெரியுமா. நேற்றுலேருந்து ஒரு ட்ரீமோட இருந்தேன். என்ன இந்த 1 வீக்காக ஒரு ட்ரீமே இருந்துச்சு எனக்கு. டெய்லி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உன்னோட ஃபேஸை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் உன்னை ஹக் பண்ணணும். உனக்கு கிஸ் பண்ணிட்டு தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா மார்னிங் எழுந்து பார்க்கும்போது பெட்டு எம்டியாக இருக்க உனக்கு காணும். அப்புறம் நீ கீழே போய் பார்த்தாக்கா நீ அவங்கள ஹக் பண்ணிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. யார் அப்படி சொல்கிறாங்க. அதான் உங்களோட அத்தை அப்புறம் யாங்மி சொல்கிறாங்க. அச்சோ யாங்மி உங்கள் தங்கச்சி அப்புறம் என்னோட அத்தை உங்கள் அம்மா சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லை. இப்போ அதான் கோவமாக சொல்கிறாங்க. எனக்கு கோவம் தான் பின்ன நான் தானே ஹக் பண்ணணும். இந்த வீட்டுக்கு வந்துருக்குது எனக்காக ஓகேவா. நான் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மேரேஜ் பண்ணிட்டு வந்து எனக்காக மட்டுமே. எனக்கு லவ் கொடுக்கறதுக்கும் என் லவ் நான் உன்ட்ட ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும்தான். வேறு யாரும் டச் பண்ணக்கூடாது. வேறு யாரும் உன்ட்ட கிட்ட வரக்கூட கூடாது. நான் மட்டும்தான் உனக்கு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு புரியுது. ஜவுக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஜவுக்கா சாரிம்மா சாரி ஓகேவா. நீ அமைதியார் இப்படி கத்தாதான் சொல்கிறாங்க. பின்னா இனிமேல் இப்படி பண்ணாத ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஓகே சாரி சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு வந்து ஜிம்மில் வந்து அப்படி லிப்பை போய் பைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பனிஷ்மெண்ட் மாதிரி ஆகிடுது. லிப்பை பைட் பண்ணி ஒரு மாதிரி எப்படி பிளட் வந்துட்டு இருக்கு. ஜவுக்கு வலிக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு அப்படி லிப்பை வந்து விட்டுறாங்க. பார்த்தா பிளட் வந்துட்டு இருக்கு. ஜிம்னுக்கு புரியுது. ஜவுக்கு அந்த கோவம் அப்படியே அவர்கிட்ட இருக்க சொல்லிட்டு சாரி ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உண்மையாக எனக்கு ரொம்ப கோவம் வருது சொல்கிறாங்க. சரி ஓகே சாரி நோட் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. எப்படி நான் எந்திரிக்கிற வரைக்கும் நீ என் கூட தூங்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே கோவப்படாத சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பிளட் வந்து லிப்பில் பிளட் வந்துட்டு இருக்கு. வலிக்குதா சொல்கிறாங்க. லைட்டாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் எந்திரி சொல்கிறாங்க. ஜிமின் எந்திரிச்சு உட்காராங்க. இப்போ ஜங்க் போய்ட்டு ஒரு ஆயில்மெண்ட் எடுத்து லிப்பில் போட்டு விட்றாங்க. அவரே பைட் பண்ணிட்டு அவரே ஆயில்மெண்ட் வர போட்டுருக்காரு. ஜிமின் பார்க்குறாங்க. அப்போ இருந்ததை விட இப்போ இன்னும் மோசமாக மாறியிருக்கானே பாசிட்டிவாக ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜங்க் தாண்டா ஆயில்மெண்ட் போட்டு விட்றாங்க. காஃபி குடிங்க சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் நான் தானே எடுத்துகிட்டு வந்தேன் சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜங்கு குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. சரி நம்ம ஆஃபீஸ் கிளம்புவோமா சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. நம்மளுக்கு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் ப்ராஜெக்ட்லேருந்து நம்ம வந்துட்டு ஃப்ரீ ஆகும். அதுக்கப்புறம் ஹனிமூன்லாம் போய்க்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே ஜங்கா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு நீ கிடச்சதே போதும் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமினும் எனக்கு அப்படி தான் ஓகேவா நீங்கள் எனக்கு கிடைச்சது போதும் வேறு எதுவும் வேணாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பி ஆகிறாங்கடா. இப்போ ஃபைனலாக 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ரெடி கீழே வராங்க. இங்கே ஜங்கோட அம்மா ஜிம்னுக்கு பிடிச்சது சொல்லிட்டு எல்லாருக்கும் வெரைட்டி குக் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபுல்லாக டைனிங் டேபிள் எடுக்கிறாங்க. இப்போ வந்து யங்மி பார்த்தா ரொம்ப ரெடி. அவளும் காலேஜ் போகணும் இல்லையா. ரெடி ஆகிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஜிமினும் ஜங்கு வந்து உட்காடுறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. 2 பேர் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. குட் மார்னிங் ஜிமின் குட் மார்னிங் ஜங்குக்கு சொல்கிறாங்க. குட் மார்னிங் அங்கிள் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. குட் மார்னிங் டேட் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. அப்பாடா என் பையன் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட குட் மார்னிங் சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்கடா. நம்ம 2 பேரும் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜங்கு தான் சாப்பிடும்போது ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஃபீல் பண்ண ஆசை இருக்குது. ஆனால் ஜிமின் வந்து கேஷுவலாக சாப்பிட்ருக்காங்க. பக்கத்தில் யாருமே பார்த்தா மாமா எனக்கு இதை எடுத்துக்கவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஏய் நான் தரண்டி சொல்கிறாங்க. இல்லை மாமாட்ட தான் எடுத்துப்போ சொல்லிட்டு அவள் ஜிமின் வந்து எடுத்துக்கிறா. ஜிமின் எதுவும் சொல்லாமல் எடுத்துக்கிட்ட ஆசை சொல்கிறாங்க. இப்போ அவள் எடுத்துக்கிறா. ஜங்குக்கு பிடிக்கவே இல்லை அந்த மாதிரி ஃபுட்டை ஷேர் பண்ணுறதோ. இப்போ அவங்க மாமா ஆக்கட்டுங்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க ஆக்கட்டுங்க மாமா ப்ளீஸ் அப்படி கேட்குறா. இப்போ ஜிமின் சின்ன பொண்ணு தானே சொல்லிட்டு அவரும் ஆக்காட்டுறாரு. அவர் ஃபீட் பண்ணி விட்றா. ஜங்குக்கு இது இன்னும் கோவம் வருது. ஜிமின் அப்படியே ஜங்கு ஒரு மாதிரி சைட் ஐஸால் பார்க்குறாங்க. அவருக்கு முறைச்சி பார்க்குறாங்க. ஐயோ முறைக்கிறானே
நைஸ். ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஃபைனலாக 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்களா. ஜிமின் தான் சரி ஓகே அத்தை நான் போயிட்டு வருவா சொல்கிறாங்க. ஓகே இப்போ பத்திரம் போயிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினு ஜங்கு கிளம்புன்னு போக யங்மி பார்க்குற மாமா நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குல போய் பார்க்குறாங்க. பாரு யங்மி நான் இருக்கேனே நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். அவங்க போட்டு ஒன்றா தான் ஆஃபீஸ் போகிறாங்க. அவங்க போட்டு சொல்கிறாங்க அப்பா நீங்கள் தான் என்ன டெய்லி ட்ராப் பண்ணுறீங்க. நான் அன்றைக்கி மாமா கூட தான் போவோம் சொல்லிட்டு ரொம்ப அப்படி மாதிரி இருக்கா. இப்போ ஜிமின் இருக்கட்டும் அங்கிள் நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. அப்படியாப்பா உனக்கும் ப்ராப்ளம் இல்லை எனக்கும் ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமினும் ஜங்கும் ஒரு காரில் போய் உட்காராங்கடா. இப்போ யாங்குமே ஜிமினு பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஜங்கு மட்டும் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்க முன்னாடி அவள் பேசிட்டே வந்துருக்கா. நான் ஸ்டாப் மாமா காலேஜ் எப்படி நடக்கும் அப்படி நடக்கும் சொல்கிறேன். அப்படியா சொல்லிட்டு ஜிமினு கேட்டு வந்துருக்காங்க. அவளும் பேசிட்டே வந்துருக்கா. ஜங்கு அப்படி மிரரில் பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு பின்னாடி பார்த்துட்டு. ஜிமினு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அப்படி ஃபைனல் காலேஜ் வந்தது. இப்போ அவள் இறங்கும் போது மாமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் பாய் சொல்லிட்டு ஜிமினு சிக்ஸில் கிஸ் பண்ணிட்டு போயிடறா. ஜங்குக்கோ அவ்வளோ கோவம் வருது. அப்படி விட்டால் பிளட்டே பாயில் ஆகும் போல். இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு தான் முன்னாடி வா சொல்கிறாங்க. அது ஜங்காசரம் முன்னாடி வா சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்மின் கார் விட்டு இறங்கிட்டு போயிட்டு முன்னாடி சைடில் உட்காடுறாங்க. ஜிம்க்கு நான் சரிக்கு ஜம் பார்க்குறாங்க. ஜம்கா வேணாம் பைட் எதுவும் பண்ணதில்ல. இப்போ ஓகேவா ஏற்கனவே பைட் பண்ணது காயமாக இருக்குது. ஆயில் மட்டும் வர போட்டிருக்கான். ஜிம் சொல்கிறாங்க. ஜம்க்கும் சரி ஓகே சரி அமைதியாக இருக்காங்க. ஆனால் கோவமாக இருக்காரு. கோவமாக இருக்கா சொல்கிறாங்க. அவள் எதுக்கு சிக்ஸ் சர்க்கஸ் பண்ணா இந்த சொல்லிட்டு டிஷ்யூ எடுத்து கொடுக்குறாங்க. ஜம்கா அவள் உன் தங்கச்சி சொல்கிறாங்க. அவள் என் தங்கச்சி அவள் எனிமி சொல்கிறாங்க. அது அப்படி சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. அவன் எனக்கு எனிமி தான் அப்படின்னா நீ உனக்கு எனக்கு மேரேஜ் இருக்குது நீ என்னோட ஒய்ஃபு ஏன் மட்டும் சிக்ஸ் சர்க்கஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. அவள் எனக்கு தங்கச்சி வர சொல்கிறாங்க. நீ தான் அப்படி பார்க்குற அவள் அப்படி பார்க்குறாளா அப்படி கேட்குறாங்க. கோவப்படாதம்மா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் சீக்ஸை வைப் பண்ணு சொல்கிறாங்க. சரி கொடு அப்படின்னு சொல்லி ஜிமினும் அந்த டிஷ்யூ எடுத்து வைப் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்க அமைதியாக இருக்காங்க. ஜம் பார்க்குறாங்க. அவருக்கு வந்து பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி யாங்குமியும் அவங்க அம்மாலாம் ஜிம்மிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுது பிடிக்கல. அவருக்கு வந்து அவருக்கு தான் சொந்தம் நினைக்கிறார். ரிசல்ட்டு 2 பேரும் ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போயிட்டு நம்ம ஜிம்மின் போய்ட்டு அவர் கேபில் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் ஜங்கு அவரோட கேபில் உட்காந்துருக்காங்க. இப்போ அவர் பாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஒரு பர்சன் வராங்க. எக்ஸ்கியூஸ்மி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. இங்கே பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. ஓ 3rd ஃப்ளோரு அப்புறம் லெஃப்ட் சைடு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. கையில் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் கிட்ட இது ஓகேவா சொல்லிட்டாங்க. ஓகே ஃபிளிக்ஸா இது ஓகே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஃபிளிக்ஸ் அப்படி கூப்பிட்றாங்க. ஃபிளிக்ஸ் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. சாம் அப்படி சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி இருக்கா சொல்கிறாங்க. சாம் நீ சொல்கிறாங்க. ஏன் டேன் வரக்கூடாதா மேரேஜுக்கு என்னால் வர முடியாதா ஓகேவா ஃப்ளைட் டிக்கெட் கேன்சல் ஆகிட்டு ஓகேவா அதனால வர முடியாமல் போயிடுச்சு. எங்க என் பேபி எப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எங்கடா என் பேபி எப்படி சொல்கிறாங்க. அங்கே சொல்லிட்டு பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஃப்ளவர்ஸ் எடுத்து போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. யாருடா இது அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபிளிக்ஸ் தான் அது சொல்கிறாங்க. ஜிம்மோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. பேபின்னு சொல்கிறாங்க. அதுவா சும்மா அவன் சும்மா அப்படி கூப்பிடுவான் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு காய் விட்டுறாங்க. இப்போ டேரெக்டாக நம்ம ஜிமின் தாண்டா அவர் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒரு பர்சனாக வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. நான் உள்ள வரலாமா அப்படி கேட்குறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. சாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஓடி ஏஞ்சி வர்றாரு. இப்போ ஜங்கு அப்படில பார்த்தா ஜங்குக்கு ஜிம்மில் தான் பார்த்துட்டு இருப்பார். ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். சேம் டைம் ஒரு அவருடைய கேபினில் சிசிடிவி இருக்குல்ல ஜிம்மோட கேபினில் சிசிடிவி இருக்கும். அது ஜங்கோட ரூமில் வந்து பார்க்க முடியாது. ஃபுட்டேஜ் வந்து பார்க்க முடியும். அவரோட லேப்டாப்பில் கனெக்டடாக இருக்கும். பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் அப்படி ஒரு பர்சன் உள்ளே என்ட்ரு ஆனது. அதுக்கப்புறம் வந்து ஜிமின் ஓடி போய் ஹக் பண்ணுது. அந்த பர்சன் ஜிம்மில் தூக்கி சுற்றுறதையும் பார்க்க அவ்வளோதான் அவருக்கு ரத்தமே கொதிச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. சாமி எப்போ வந்தால் சொல்கிறாங்க. என் பேபிக்கு மேரேஜ் ஆயிடுச்சுக்கு நான் விஷ் பண்ணவும் இல்லை. செகண்ட் நாளாமே பேபி மேரேஜ் வர பண்ணிக்கிச்சு சொல்கிறாங்க. அச்சோ சாரி சாம் டக்குன்னு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு அவங்க தான் சொன்னேனே நீ தான் வந்துட்டு வரல சொல்கிறாங்க. ஐயோ ஃப்ளைட் டிக்கெட் மிஸ் ஆகிடுச்சு. ஐம் சாரிடா சொல்கிறாங்க. ஸோ ஓகே எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன். இந்த ஃப்ளவர்ஸ் சொல்கிறாங்க. ஹாப்பி மேரேஜ் லைஃப் சொல்கிறாங்க. அச்சோ தனியாகவே கொடுப்பா ஜங்கு கூட சேர்த்து கொடுக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்கு யார் அப்படி சொல்கிறாங்க. அதுவா அது என்னோட சைல்ட்ஹுட் லவ் சொல்கிறாங்க. சைல்ட்ஹுட் லவ் வந்து சொன்னதே இல்லை சொல்கிறாங்க. அது நான் சொல்லதில்லை ஆனால் அவர் சைல்ட்ஹுட் லவ் அவர் தான் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. உன்னை இன்ட்ரோ பண்ணி வைக்கவா சொல்கிறாங்க. சரி வா சொல்லி இப்போ ஜங்கு ஜிம் தான் சாமோட ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. ஹேண்ட் பிடிச்சி கையில் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட கேபினுக்கு 2 பேர் உள்ள என்ட்ராகிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் கோவமாக இருப்பார். அப்படியே கோவமாக அந்த ஃபேஸை நார்மலாக வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கா சொல்கிறாங்க. சொல்லி ஜங்குடைய ஹெட் ஃப்ரெண்ட் பார்க்குறாங்க. மீட் பை ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. சாம் அப்படி சொல்கிறாங்க. யூஎஸ் வந்து வந்திருக்காரு என்ன பார்க்கறதுக்கு அப்படி சொல்லி நம்மளை விஷ் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லி ஜிமின் சொல்ல. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஹலோ சாம் சொல்கிறாங்க. ஹாய் ஜங்குக்கு அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவர் ஜிம்மில் ஹேண்டு பிடிச்சி போய் நின்றுட்டு இருக்காரு. கொஞ்சம் பொறாமையாக இருக்குது ஜங்குக்கு. அவன் எப்போ அவன் ஹேண்டை பிடிக்கலாம்ன்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக நம்ம சாம் தான் வந்துட்டு ஜிமின் என்ன சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜங்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்க சொல்லிட்டு கிட்ட போய் காதல் சொல்லிட்டு இருக்காரு. அவர் இதை தான் சொல்கிறாரு. ஆனால் அவருக்கும் அவ்வளோ பசுவே ஆகுது. அப்படியே தேங்க்யூ சார் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் வந்துட்டு ஜங்கா தப்பாடுறதுக்கு அதாவது சாமை கூட்டிகிட்டு வெளில போகிற ஓகேவா ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் பேசிட்டு வரவா அப்படி கேட்குறாங்க. ஜங்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒர்க் இருக்கே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியா சார் ஜிமின் பேச மாதிரி போயிடுது. ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம் ஒர்க் இருக்குது வேணா ஈவினிங் டைம் வேணா கூட்டிகிட்டு போறியா நானும் வேணா வரேன் அப்படி சொல்கிறாங்க. சரி இப்போ சாம் பார்க்குறாங்க. நீங்களும் வரீங்களா சொல்கிறாங்க. நானும் வரேன் காய் ஃபிளிக்ஸ் எல்லாருமே போகலாம் சொல்கிறாங்க. ஓ அதுவும் நல்லா இருக்குமே சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம
சாம் ஓகே சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்புறம் போயிட்டு ஹோட்டல் ரூம் வெயிட் பண்ணுறேன் ஓகேவா, ஈவினிங் நீ கால் பண்ணி நான் வரேன் சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு அவர் போயிடாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜிம்முக்கு போகலான்னு போக நம்ம ஜாமுக்கு தான் அப்படி ஜிம்மு பேக்கப் பண்ணுறாங்க. எங்கே போகிறாரு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க எங்கே போகிற அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி தான் ஜமுக்கா அங்கே பாரு, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத ஓகேவா, சாமோட ஃப்ரெண்டு, நீ எதுவும் தெலசாயிடாத ஓகேவா, ஜஸ்ட் அவன் ஃபாரினில் வளர்ந்த பையன், அதனால் கொஞ்சம் அப்படி தான் பேசுவான், டச் பண்ணி பேசு ஒரு அட்ஸ் காமன் சொல்கிறாங்க. ஓ நீ அங்கே வளர்ந்தனால அதெல்லாம் காமனாக சொல்கிறாங்க. அப்படி இல்லைடாம்மா ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்மி பேசிட்டு இருக்கும்போது ஜாமுக்கு போயிட்டு அப்படியே ஜிம் நெக்கில் ஸ்ட்ராங்காக ஒரு பைட் பண்ணுறாரு. அப்படிதான் ஜிம்மி துடிச்சு போயிடா அந்த வழியில். இதோ ஒரு வேம்பயர் வந்துட்டு ஒரு ஹியூமனை பைட் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி கொடுத்துறாரு. ஜிம் பார்க்குறாங்க. கடவுளே சொல்லிட்டு அவர் அப்படியே அவர் டீத் மார்க் அப்படியே ஜிம்மோட ஸ்கின்ல அப்படி நல்லா வந்து பதிஞ்சிருது. ஜிம் பார்க்குறாங்க வலிக்குது சார். ஜிம்முக்கு ஒரு மாதிரி கண்ணு தண்ணி வந்துருச்சு. இப்போ ஜிம்முக்கு அப்படி திருப்பி பார்க்குறாங்க. பார்த்து ஜிம்மு கரெக்ட் டேர்ஸ் இருக்குது, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கு ஓகேவா, நீ எனக்கு மட்டும்தான் ஓகேவா, நீ என்ன சைக்கோ நினச்சிக்கிறாலும் ஓகே எனக்கு கவலையே கிடையாது, நீ எனக்கு தான் எனக்கு மட்டும்தான், வேறு யாராவது உங்ககிட்ட இப்படி நெருங்கி பழகிறது நான் பார்த்தேன், நான் சும்மா இருக்க மாட்டேன் ஓகேவா, நீ அங்கே படித்து அங்கே வளர்ந்தனா அது அங்கே நிறுத்திக்க ஓகேவா, இங்கே என் ஒய்ஃப் இப்போ நீ என்னோட லீகலாக என்னோட ஒய்ஃபு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜமுக்கா எனக்கு புரியுதுமா என்ன சொல்கிறாங்க. பாரு ஜிமின் என்னை அழ வைக்காத ஓகே சொல்கிறாங்க. ஜமுக்கு சொல்கிறாங்க. அவர் கடை டியர்ஸ் வருது. ஜமுக்கா இப்போ எதுக்கு நீ அழ சொல்கிறாங்க, என்னை அழ வைக்காத ஓகேவா, எனக்கு வலிக்குது ஓகேவா, நீ எனக்கு மட்டும்தான், என்னை தவிர வேறு யாரும் டச் பண்ணுறது விரும்பவே மாட்டேன் ஓகேவா, புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஓகே சாரி சொல்கிறாங்க. இப்போ ஜமுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் போய்ட்டு அப்படி ஜிம்மோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணிக்கிறாங்க. ப்ளீஸ் அழ வைக்காத, என்னை வந்துட்டு இந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்காத, இன்செக்யூராக இருக்குது சொல்கிறாங்க. இன்செக்யூராவா, நான் அவனோட ஒய்ஃபு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு இன்செக்யூராக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா, நான் யூஎஸ்ல இருந்தாலும் என் ஞாபகம் ஃபுல்லாக கிட்ட தான் இருந்துச்சு ஓகேவா, நான் ஒரு செகண்ட் கூட ஒன்று மறந்ததே இல்லை, ஆனால் எனக்கு சின்ன வருத்தம் நீ இன்னமும் அப்படியே இருக்கேன்றது மட்டும்தான் இருந்துச்சு தவிர, நீ இவ்வளோ பேசுடா ஒரு மாதிரி இவ்வளோ அப்சசிவாக இருக்க, இவ்வளோ பாசிட்டிவாக இருக்க நினச்சி கூட பார்க்கல ஓகேவா, நல்லா கேட்டுக்கோ, நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், உன்னை தவிர வேறு யாரும் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஐ லவ் யூ ஜான். ஜங்கு சார் ஜிம்மின் போய்ட்டு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு ஜிம்மின் டைட்டாக ஹக் பண்ணி அவர் அழவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னால் என் அம்மாவை இறந்துட்டேன், என்னோட அம்மா இறந்தது அவங்க ஃபேட்டு, ஆனால் உன்னோட லவ் உன்னுடைய அஃபெக்ஷனோ வேறு யாருக்கும் போதும் எனக்கு ஏற்றுக்க முடியாது ஓகேவா, யூ ஆர் மைண்ட் ஒன் அண்ட் ஒன்லி மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி ஜங்கு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. பல 2 பேர் ஸ்வைப் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு ஐ லவ் யூ ஓகேவா, நான் மட்டும் தான் லவ் பண்ணுறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்கும் அப்படி ஜிம்மி லிப்பில் வந்து பெக் பண்ணுறாங்க. ப்ளீஸ் வேண்டாங்க வலிக்குது சொல்கிறாங்க. ஜிம்மும் ஓகே சொல்லிட்டு அவரும் அப்படி லைட்டில் லிப்பில் பெக் பண்ணிட்டு விட்டுறாங்க. இப்போ இந்த காயம் எப்போ ஆறும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காயம் படுது நீ தானே சொல்கிறாங்க. நான் தான் பண்ணேன். சரி எப்போ ஆறும் சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல சொல்கிறாங்க. வலிக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே சாரி சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ நம்ம ஒர்க் பண்ணவா சொல்கிறாங்க. இல்லை நீ இங்கே ஒர்க் பண்ணு, நான் உடைய லேப்டாப்பில் இங்கே எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் உன் கேபில் இங்கே போங்க, நான் இங்கே ஒர்க் பண்ணேன், எல்லாருக்கும் தெரியும் நமக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்லிட்டு அப்புறம் என்ன நீ இங்கே ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. சரி ஜிம்னு ஓகே சொல்லிடுறாங்கடா. இப்போ ஜிம்னு அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணுவார், ஜிம்மினை பார்ப்பாரு. இப்படி தான் போயிட்டுருக்கு. மதியம் லஞ்சு கூட சாப்பிட்றாங்க. இப்போ ஈவினிங் தான் நம்ம ஜிம்மி தான் ஃபிலிக்ஸாக சொல்கிறாங்க. நீ என் கூட வாடா சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க, நீ அப்புறம் காயில் வாங்க, ஏன்னா சாம் கூட பேசும்போது சாம் நீ இருந்தால் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவான். இப்போ நான் நினச்சிக்கிட்டே நான் இருந்தாலும் சரி நான் இல்லைனாலும் சரி அவங்கள்ட்ட தானே ஃப்ளட் பண்ணுவான் சொல்கிறாங்க. டே இங்கே பாருடா, அவன் யூஎஸ்ல வளர்ந்த பையன்டா, அவன் அங்கே ஒரே மாதிரி வளர்ந்துட்டோமா, சடனாக நான் மாற்றிக்க மாட்டான்டா, எனக்கு பயமாக இருக்கட்டா. அவங்க அவர் ரொம்ப பர்சனலாக சொல்கிறாங்க. அவன் ஜிம் நம்மகிட்ட கேட்கணும்னு நினச்சேன். என்னடா சொல்கிறாங்க, உன் லிப்பில் எப்படா காயமாச்சு சொல்கிறாங்க. அது சொல்லிட்டா யாரை பைட் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. யார்டா பைட் பண்ணுவான், என் ஹஸ்பண்ட் ஜவுக்கு தான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அவரை கடிச்சிட்டா நான் என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறான்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு அவர் டீப்பாக கிஸ் பண்ணாரு சொல்கிறாங்க. டேய் அவர் என்ன பைட் பண்ணாடா, இவன் வேறு கிஸ் பண்ணலாமா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஏன் பனிஷ்மெண்ட்டா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அது யங் மீனை கிஸ் பண்ணாலா சொல்கிறாங்க. யங் மீனை ஹக் பண்ணுறது அது சொல்கிறாங்க. ஓ இது மாதிரி நடக்குதா சொல்கிறாங்க. ஆமாண்டா வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை தான் சொல்கிறாங்க. இப்போ இவர் ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. நீ ரொம்ப பாவண்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சிட்டு கரெக்டி நீ என்ன இப்படி கொஞ்சம் பார்த்து அவன் அடிப்பாண்டா சொல்கிறாங்க. ஐயோ வேணாம் சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ ஃபைனலாக எல்லாருமே ஜங்கு பார்த்து பயப்படுற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃபைனலாக எல்லாருமே அந்த ஹோட்டலுக்கு தானே வராங்க. ஜங்குக்கு ஜிமின்னு காய் ஃப்ளிக்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இவங்க எல்லாருமே வந்திருக்காங்களா. இப்போ ஃபைனலாக நின்றுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சாம் வந்துட்டாங்க. சாம் ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்காங்க. அவர் ஒரு மாதிரி ரொம்ப ட்ரெண்டியாக மாடலாக இருப்பார். வந்து ஜிமின் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. பேபி அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு அவ்வளோ ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கிட்ட ஹேண்ட் கீழே வந்து அப்படியே ஒரு டவுன் பண்ணி கையில் கும்பிட்டுருக்காரு. எதுவும் பண்ணிடாத, அவன் வந்து ஃப்ரெண்டு அப்படி தான் பேசுவான், நீ விட்டு சொல்லியிருக்காங்க. சரின்ட்டு ஜங்கு அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் தாங்க பாரு அதெல்லாம் உங்கள் கல்ச்சரில் தான் பேபிலாம் கூப்பிடணும் ஓகேவா, அப்படி கூப்பிடக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ சாம் பார்க்குறாங்கப்பா நான் அப்பெல்லாம் மாற்றிக்க மாட்டேன் யாருக்காகவும் ஓகேவா, என் பேபி எப்போவுமே எனக்கு பேபி தான் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜங்கோட ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஃபோர்க் ஒன்று இருக்கும், அதை போட்டு அப்படி ஒரு முறிச்சிக்கிட்டு இருக்காரு. ஐயோ சொல்லிட்டு பாவம் ஜிமின் பாவம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்கடா. இப்போ ஃபைனலாக எல்லாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபிலிக்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. சாம் தான் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சாம் பார்க்குறாங்க. எனக்கு உங்கள்கிட்ட தான் வேணாம், என் பேபி கிட்ட தான் வேணும் சொல்லிட்டு அவர் ஜிமிட்டு கேட்குறாங்க. ஜிமின் பேபி எனக்கு கூட சொல்கிறாங்க. ஜிமினும் அப்படியே ஜங்கை பார்த்துட்டு வந்துட்டு எடுத்து வச்சிடறாரு. இப்போ அவர் சாப்பிட்ருக்காரு. நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா உனக்கு அழகான ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க. அப்புறம் நீ சொன்னிய சைல்ட்ஹுட் லவர் சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. உனக்கு சைல்ட்ஹுட் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டல சொல்லிட்டு
சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு அந்த வருஷத்துக்கு அடுத்து செம்ம ஹாப்பி ஆகிடுது. ஒரு பார்க்குறாங்க இப்போது காய் தான் வந்துட்டு சாமி பார்க்குறாங்க. சைல்டுஹுட் லவ்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமின் சொன்னானே சைல்டுஹுட் லவ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க லவ் பண்ணது ஜவுக்கு தானா உங்களுக்கு தெரியுமா? எங்கள் யூனிவர்சிட்டியில் என் பேபி ஃப்ரெண்ட் எவ்வளோ பேர் சுற்றுவாங்கன்னு சொல்லிட்டு என்னன்னு காமா என் பேபி ஃப்ரெண்டு நிறைய பேர் சுற்றுவாங்க. ஆனால் என் பேபி யாரும் திரும்பி பார்க்க மாட்டேன் தெரியுமா? நானும் ஃப்ளிக்ஸ் தான் எப்போதும் என் பேபியை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துப்போம். ஆனால் என் பேபிக்கு ஜவுக்கு தான் பிடிச்சிருக்கும் போல. சின்ன வயசுல அவனை லவ் பண்ணியிருக்கான். நம்ம இப்போ தான் தெரிய வந்துச்சு. அது எனக்கு மாறி தான் என்கிட்ட சொன்னான். நான் அவனுக்கு கேட்டேன் எத்தனை டைம் கேட்டிருக்கேன். ஏன்டா நீ யாரையும் லவ் பண்ண மாட்டேன், ஏன் யாரையும் மேலே ஃபாலோ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போலாம் ஆன்சர் பண்ணவே இல்லை. இப்போ பார்த்தா தெரியுது இவனை தான் லவ் பண்ணியிருக்காரு. இவர் தான் லவ் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு நம்ம சாம்சங் ஜங்கோட ஃபேஸ் அப்படியே ஒரு மணிக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக மாறிடுது. ஏன்னா அவருக்கு வந்து ஜிமின் தான் லவ் பண்ணியிருக்காங்க தெரியல. அது அவருக்கு ஃப்ரெண்ட்ஸு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா ஜிமின் மனசில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் இடம் பிடிக்க முடியாது. அவன் பார்க்க தான் பிடிக்க குட்டியாக பார்க்கறதுக்கு அப்படி இருப்பான். ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா சொல்லிட்டு காய் கேட்டிருக்காங்க சொல்கிறாங்க. ஜங்கோட ஃபேஸை காய் ஃப்ளிக்ஸ் பார்க்குறாங்க. எவ்வளோ ஒரு மாதிரி அப்படி அவ்வளோ ஹாப்பியாக மாறுது. அப்போது ஜிமின் நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஜங்கோ தான் லவ் பண்ணிங்களா அப்படி கேட்குறது நம்ம காய் கேட்குறாங்க. ஜிமினா ஆமாம் காய் சொல்கிறாங்க. வாவ் சூப்பர் அப்படி சொல்லிட்டு இவனும் உங்களை சின்ன வயசுல லவ் பண்ணா நம்ம. ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியும் சொல்கிறாங்க. ஜிம்னா அமைதியாக இருக்காங்க. ஜங்கு அப்படியே ஹாப்பி ஆகிட்டார். இப்போது சாம் பேசல ஜங்கு ஒரு பெரிய விஷயமே தெரியல. ஏன்னா அவர் சொன்ன விஷயம் வந்து அவருக்கு பிடிச்சிச்சு. இப்போ சாமும் சரி ஓகே உனக்காக கிஃப்ட் வாங்கினேன், ஜவுக்காகவும் கிஃப்ட் வாங்கினேன் ஓகேவா. 2 பேருக்கு வந்து அங்கே சொல்லி எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தா 2 பேருக்கும் ஒரே மாதிரி பிரேஸ்லெட் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஜவுக்கு எங்களுடைய ஏரியாஸில் மேக்ஸிமம் வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிரேஸ்லெட் தான் வேர் பண்ணுவாங்க ஓகேவா. அதனால் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது இது. அவங்க 2 பேருக்கு இதை வாங்கியிருக்காங்க. அவங்க 2 பேர் நேமே ஜேல ஸ்டார்ட் ஆகுதா. அதனால் 2 பேர் ஜெயின் வாங்கிட்டேன். 2 பேர் போட்டுக்கோங்க ஓகேவா. நல்லாயிருக்கும். நீங்கள் அவனுக்கு வேர் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு வேர் பண்ணி விடுவான் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு வெட்டிங் கிஃப்ட் நிறைய வந்துச்சு. ஆனால் இது பெஸ்ட் கிஃப்ட்டாக இருக்குன்னு நினைக்க சொல்கிறாங்க. அப்படி யாரு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. அச்சோ நீங்கள் ஹாப்பி தான் பேபி ஹாப்பியாக இருக்கும். என் பேபி ஹாப்பியாக தான் நானும் ஹாப்பியாக இருப்பா சொல்லிட்டு சாம் சொல்கிறாங்க. அந்த பேபின்ற வாட்ஸ் மட்டும் கொஞ்சம் கடுப்பாகுது தான். பட் இருந்தாலும் ஓகே அப்படி சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நீங்கள் எனக்காக கொஞ்சம் மாற்றி கொண்டு வரீங்க அந்த பிரேஸ்லெட்டாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு ஜங்கும் ஜிமின் கை கூட சொல்கிறாங்க. ஜிமின் கொடுக்குறாங்க. இப்போ ஜங்கு ஹாப்பி போட்டுவிட்றாங்க. இப்போ ஜங்குக்கும் ஜிமினும் போட்டுவிட்றாங்க. வா சூப்பராக இருக்குது சொல்லிட்டு காமிங்க. அவங்க 2 பேரும் ஒரு ஹேண்டை பிக்சர் எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களும் பிக்சர் எடுக்கிறாங்க. அழகாக இருக்குது. இப்போது ஜங்கு செம ஹாப்பி ஆகிட்டாங்க. ஃபைனல் சாப்பிட்டு முடிச்சிட்டு சரி ஓகேடா எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது கிளம்புவா சொல்கிறாங்க. போறியா அவங்க சொல்கிறாங்க. உன்னை ஒரு டைம் ஹக் பண்ணிக்குவா அப்படி கேட்குறாங்க. ஜங்கு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. அவங்க ஜங்கு வந்து ஓகே சொல்ல மனசே வர ஒரு ஹக்கு கூட ஓகே சொல்ல மாட்டார். இப்போது காய் பார்க்குறாங்க. கல்லஞ்சக்காரன் அவன் பார்க்குறான் பாரு ஓகே சொல்லாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஃபிளிக்ஸும் சேம் தான் நினைக்கிறாங்க. ஜிமின் அப்படி பார்த்துருக்காங்க. ஜிமின் ஜங்கு சமாளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு சாமி ஹக் பண்ணிக்கிறாங்க. சாமி டைட்டாக ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாங்க. மிஸ்யூ ஓகேவா ஹாப்பியாக எனக்கு தெரியும் அவர் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காரு சொல்லிட்டு நான் வந்துட்டு இருந்தாலும் என்னோட தள்ளி வைக்க முடியல. நான் இவ்வளோ தூரம் உன்ட்ட தள்ளி டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணி பேசினதே அவர் பாசிட்டிவ் ஆகக்கூடாது. நீ ஹார்ட் ஆகிடக்கூடாது இருந்தால் ஓகேவா. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்து விட்டது எப்பவும் மாறாது. நீ எப்போ உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஓகேவா. எப்பவும் சாம் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படி ஜிமின் தான் அப்படி சாமுடைய கிட்ட லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ டூடா சொல்லிட்டு அவரும் சொல்கிறார். இப்போ ஏன்னா அது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் லவ்டா ஓகேவா. இப்போ ஃபைனலாக சாம் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு ஃப்ளிக்ஸை ஹக் பண்ணுறாங்க. ஃப்ளிக்ஸ் கிட்டாங்க பாரு என்னோட ஜிமினை நல்லா பார்த்துக்கோ ஓகேவா. உனக்கே தெரியும் எனக்கு ஜிமின் மேலே க்ரஷ்ன்னு சொல்லிட்டு ஆனால் அவன்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு அவன் என்கிட்ட சொன்னான் எப்போ ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் அப்படி நான் மட்டும் பேசுன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணுன்றதுக்காகவே எனக்கு க்ரஷ்ன்றதை கூட நான் ஹைட் பண்ணிட்டேன். ஆனால் அவன் ஹாப்பியாக தான் ஹாப்பியாக இருப்பா ஓகேவா. நீ அவனை பத்திரம் பார்த்துக்கூட ஓகேவா சொல்லிட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவரு சொல்கிறார். இப்போ ஃபைனல் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. சாம் போனதுக்கப்புறம் ஜங்குக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. இப்போ ஃபைனலாக 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு வராங்கடா. டெய்லியுமே நம்ம ஜிம்னுக்கும் ஜங்குக்கும் சின்ன ஃபைட் வர மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபைட்னா அது எப்படி வரனா பாசிட்டிவ்னால வருது. ஏன்னா ஜங்குடைய அத்தை வந்து ஜங்குடைய அம்மா வந்து ஜிம்னுக்கு அத்தை ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஃபுட்டை ஃபீட் பண்ணுறதும் அவங்களுக்காக பார்த்து குக் பண்ணுறதும் நிறைய பேசுகிறதும் நிறைய கேர் பண்ணியிருக்கிறதும் அது பிடிக்கவே மாட்டுது அவருக்கு. ஏன்னா எங்கள் ஜிம்மின் வந்துட்டு அவருக்கு இல்லாமல் அவங்களா உரிமை கொண்டாடுறாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி கோவம் வருது. ஒரு பக்கம் யாங்மி அவள் வந்துட்டு வீக்கெண்டாக நம்ம அம்மா என்ன வெளியே கூட்டிருப்பாங்க ஷாப்பிங் கூட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறா. நம்ம ஜிம்மினும் சரி நம்ம அத்தை பொண்ணு தானே அவள் ஆசை கேட்குறா சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு அவரும் சில விஷயங்கள் பண்ணுறாங்க தவிர்க்க முடியாமல். இப்படி போக 1 month ஆகுது. ஜங்கு ஜிம்னுக்கு அடிக்கடி ஃபைட் வந்துட்டு இருக்கு. எப்படின்னா ஃபைட்னாக்க ஜங்கு கோச்சிக்கிறாங்க. ஒவ்வொரு டைம் ஜிம்னு ஜங்க போய்ட்டு சமாதானம் பண்ணி ரொம்ப டயர்டாகவே ஆகுறாங்க. அவளால் முடியவே இல்லை. எப்படிடா இப்படி ஜிம்னு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கானே ஜங்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கும் கஷ்டமாக இருக்குது. அவங்க ஜங்குடைய ஜிம்முடைய அத்தையும் யாங்மையும் ஒரு எனிமி மாதிரி பார்க்குறாரு. அவருக்கு வந்துட்டு ஜிம்மில் அவங்க டச் பண்ணுறது பிடிக்கவே இல்லை. அவங்க ரொம்ப கேர் பண்ணுறது கூடவே கூடாது எனக்கு மட்டுமே அவன்ற மாதிரி அவர் இருக்காரு. இப்போது ஆல்மோஸ்ட் ஜிம்னுக்கு ஜங்கு ப்ராஜெக்ட் முடியுது. எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க ஆஃபீஸில். ஜங்குடைய அப்பாவுக்கும் ஜிம்முடைய அப்பாவுக்கும் அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. 2 பேருமே வந்து பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்டை பண்ணி கொடுத்ததுனால ரொம்ப கிரெடிட்டிவ் வந்திருக்கு கம்பெனிக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜங்க் தான் அப்படியே ஓரம் பண்ணிட்டுருக்காங்க. தனியாக ட்ரிங்க் பண்ணிட்டு ஜிம்மின்னு காய் ஃப்ளிக்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா சொல்கிறாங்க. சொல்லிட்டா சொல்கிறாங்க. அப்பா எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. சொல்லி என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் எனக்கும் ஜிம்முக்கும் தனி வீடு வேணும் சொல்கிறாங்க. என்னதுக்காம எங்கள் 2 பேருக்கு தனி வீடு வேணும்
நானே கூட வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் எனக்கு தனியாக போயிருக்கணும் ஆசையாக இருக்குது. என்னதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க முடியாது சொல்கிறாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இது வரைக்கும் ஜங்கோட அப்பா ஜங்கு பிரிஞ்சது இல்லை சின்ன வயசுலேருந்தே. அவர் பேசினாலும் பேசாட்டி ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. அது ஜங்கு வெளில கூட ஸ்டே பண்ணது கிடையாது. இப்போ பார்த்தா முதல் தடவை கேட்குறாங்க. என்ன ஜங்குக்கு சொல்கிறாங்க பாருங்கப்பா. அதான் யாங்மியும் அப்புறம் உங்களுடைய செகண்ட் ஒய்ஃப் சொல்லிட்டு அவர் அம்மானு கூட சொல்ல மாட்டாரு. சரி ஓகே அவர் புரிஞ்சுக்கிறாங்க. 2 பேரும் எப்போதுமே ஜிம்முக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால எனக்கும் ஜிம்முக்கு நிறைய ஃபைட் வருது சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் எனக்கு ஜிம்முக்கு அடிக்கடி ஃபைட் வருது. ஏன்னா ஜிம் இல்லாமல் இருக்க முடியல. எனக்கு ஜிம்மு கூட இருக்கணும் தனியாகவே இருக்கணும் ஆசையாக இருக்குது. என்ன தவிர வேறு யாரும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே இப்போ என்ன உனக்கு தனியாக வீடு வேணும் அப்படி தான் சொல்லிட்டாங்க. ஆமாம் எங்கள் 2 பேருக்கு மட்டுமே அங்கே வந்துட்டு யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. இன்டெரக்டாக சொல்கிறாரு யாரும் வரக்கூடாது சொல்லிட்டு. இப்போ ஜங்கோட அப்பா புரியுது. சரி ஓகே உங்களோட ஹாப்பினஸ் தான் என் ஹாப்பினஸ். ஓகே நான் பண்ணுறேன் சொல்லிட்டு அவரும் ஒன் டேலேயே ஒரு பெரிய வீடு எப்படின்னா அந்த ஆஃபீஸ்லேருந்து பக்கமாக இருக்கும்போது ஒரு வீட்டை வாங்கிறாரு. ஏன்னா அவங்க வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். அதனால் இப்போ ஆஃபீஸ்க்கு பக்கத்து ஒரு வீட்டை வாங்கிறாங்க. பெரிய வீட்டை வாங்கிட்டு கார்டன்லாம் வச்சு செட்டிங் வச்ச ஒரு வீடு ரொம்ப அழகான வீட்டை வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அன்றைக்கி நைட்டு நம்ம ஜங்கு வீட்டுக்கு வராங்க. ஜிம்னு வராங்க. ஜிம்முக்கு ஜங்குகிட்ட ஒவ்வொரு டைமும் சமாதானம் பண்ணி டயர்டாகிறதுனால அவர் பேசாமலே வந்துட்டு இருக்காரு காரில். ஜங்கு ஜிம்னு பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்க வெளில விண்டோ சைடு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இங்கே பாரு நீ ஹாப்பி தானே சொல்கிறாங்க. நம்ம 2 பேரும் பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஆஃப் இயர் அவார்டு வாங்கியிருக்கோம் சொல்கிறாங்க. ஜிம் நினைக்கிறாங்க. ஆமாம் அவார்டு வாங்கியிருக்காங்க. அவார்டு ஒர்க் பண்ணினா பிரயோஜனம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எப்போ தானே எவ்வளோ பாசிட்டிவ் ஆகிட்டு என்னை ஃபைட் பண்ணுறது சண்டை போடுறது ஒரு வேலையை வச்சிருக்காங்க. சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் கார் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குற என்னன்ற மாதிரி ஜங்குக்கு அப்படி அந்த செட் போட்டு ரிமூவ் பண்ணிட்டு கிட்ட போயிட்டு ஜிம்முடைய லிப்பை பேக்கஸ் பண்ணுறாங்க. ஜிம்னுக்கும் அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு சொல்லிட்டு அவரும் பேக்கஸ் பண்ணுறாங்க. அடிக்கடி சண்டை வரனால அவங்க சந்தோஷமானத்தோடு மறந்து போயிருப்பாங்க. இப்போ அவரும் பேக்கஸ் பண்ணுறாங்க. ஜங்கு அப்படியே சீட் பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சீட்டை கொஞ்சம் பெண்ட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே சீட்டு பெண்ட் ஆகுது. ஜங்கு அப்படியே ஜிம் நெக்கெல்லாம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு வேண்டாம் சொல்கிறாங்க. பாரு இது ரோடு கார் வந்து ஓரமாக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கா வேண்டாம் சொல்கிறாங்க. ஜங்கு கேட்கவே இல்லை. நீ வந்துட்டு தள்ளி போகிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. நீ தான் என்ன ஹர்ட் பண்ணுறா ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கு தான் நான் என்ன பண்ணிட்டு நான் உண்மையில அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது என்ன பண்ணிட்டு எனக்கு தான் நினைக்க தப்பா சொல்லிட்டு ஜங்கு தான் கிஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜிம்மும் அவர் புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே எங்கள் ஒரு வீட்டுக்கு போகலாம் வீட்டில் சொல்கிறாங்க. ஜங்கு தான் வீட்டுக்கு போனால் எனக்கு மூட் அப்செட் ஆகுது. ஓகேவா அங்கே போனால் ஒன்று அந்த என்னோட எனிமி இருக்காளே ஓடி வந்து உண்மையில இருக்கிறா இல்லைனா அவங்க வந்துட்டு ஜிமின் அப்படி சொல்லிட்டு வந்துடுறாங்க. எல்லாம் ஆளுக்கும் பக்கத்தில் வராங்க. என்ன பண்ணிட்டு சொல்லி ஜங்கு தான் காரை திட்டுருக்காரு. ஜிம்னா சரி ஓகே கோவப்படாத அமைதியாக சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு அப்படியே ஜிம்னு அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணிருக்காங்க. ஜிம்னு அப்படியே அமைதியாக இருக்காரு. கொஞ்சம் நேரம் அப்படியே காமாயிறாங்க 2 பேருமே. இப்போ ஜங்கு தான் இங்கே பாரு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஓகேவா அது கொஞ்சம் ஒரு ஹார்ட் ஆகும்னு தெரியும் இருந்தாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. வீட்டுக்கு போய் தெரியும்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கார் ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு போயிடுறாரு. ஜிம்னு வர வழி ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜம்கடா வெயிட் பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜங்குடைய அப்பா தான் வந்துட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க இந்த ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறாங்க இல்லைப்பா உனக்கும் ஜங்குக்கு ஒரு கிஃப்ட்டு சொல்கிறாங்க. கிஃப்ட் ஆமாம் நீங்கள் பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஆஃப் இயர் வாங்கியிருக்கீங்க. செகண்ட் உங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கப்புறம் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலையா அதுக்கு தான் சொல்கிறாங்க. என்ன கிஃப்ட் அங்கிள் சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பாரு சொல்கிறாங்க. சரின்ட்டு ஒரு டாக்குமெண்ட் பார்த்துருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அது ஒரு வீட்டோட டாக்குமெண்ட்டு. அங்கிள் சொல்கிறாங்க ஆமாப்பா உனக்கும் ஜங்கு நியூ ஹோம் வாங்கி கொடுத்துருக்கோம். ஓகேவா நியூ ஹோம் அப்புறம் நியூ கார் சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக வாங்கியிருக்கேன். அதற்கு கீஸ் அப்படி கொடுக்குறாங்க. இப்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்ன அங்கிள் சொல்கிறீங்க எனக்கு ஆமாப்பா ஏன்னா நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் யங் வேறு சின்ன பொருள் இல்லையா அந்த வீட்டில் கொஞ்சம் ப்ரைவசி வேணும். உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும். அவளுக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அவளுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா அவள் சின்ன பொண்ணு அப்புறம் நீங்கள் வேறு கொஞ்சம் கப்பலாக இருக்கீங்க இல்லையா அதனால தான் கொஞ்சம் நம்மளுக்குள்ள ஒரு டீசன்ஸ் வேணும்ல சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க பார்ப்போம் இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கீங்க. ஓகேவா உங்களை மாதிரி பார்த்தே கிடையாது. மேரேஜ் ஆகிட்டு இவ்வளோ லவ்லியாக அதாவது ரொம்ப டீசெண்டாக இருக்கீங்க வீட்டுக்குள்ளே. நாங்கள் சின்னதாக கூட உங்களை வேறு மாதிரி பார்த்தது கிடையாது. நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சதே இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக நாங்கள் இருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே இருக்கக்கூடாது. ஏன்னா ஒர்க்கு உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒர்க்கு உங்களுக்கு பெருசாக இல்லை. ஆஃபீஸில் நார்மல் ஒர்க் தான் போயிட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு இனிமேல் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அந்த வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேர் கொஞ்சம் ப்ரைவசி கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஜம்கோட பார்க்குறாங்க என்னங்க பேசுகிறீங்க ஜிமின் ஏன் கூட அதுக்கு தான் அவனுக்கு பிடிக்கும். நம்ம ஒரே ஃபேமிலியாக இருக்கலாம் எதுக்குங்க தனித்தனி ஆசை கேட்குறாங்க. இப்போ எங்கே பார்க்குறேன் ஆமாப்பா எதுக்கு மாமா தனியாக போகணும் மாமா நம்ம கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அவங்க தனியாக நல்லா இருக்குன்னு எனக்கு ஒன்று சொல்கிறாங்க. இல்லைங்க சொல்லி ஜம்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்கோட அப்பா தாங்க பாருமா இது வரைக்கும் என்ன சொல்ல நான் கேட்டுக்கோ. ஓகேவா இந்த ஒரு டைம் நான் சொல்லிட்டு கேளு ஜம்கு ஜிமின் தனியாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படி ஜம்கோ திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அவர் புரிஞ்சிச்சு அவர் என்ன சொன்னார்ன்றது இதுதான் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அங்கிள் இது சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் கொடுக்குறேன். ஓகேவா உங்கள் 2 பேருக்கு தனி லைஃப் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா புரிஞ்சு போய் நம்பரை சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மாவோட எதுவுமே சொல்ல முடியல. ஜிமின் திரும்பி பார்க்குறாங்க. அவங்க அப்படியே பாவமாக பார்த்துருக்காங்க. ஜிமின் தான் அவங்க அத்தை கிட்ட போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அத்தை சாரி சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க என்னாச்சு ஜிமின் நீ சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் அத்தை இது ஜங்கோட முடிவு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ஜங்கோ ஹாப்பியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஜங்குங்க தான் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. டெய்லி அவருக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆகுது. நீங்கள் சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறேன் நீ ஹார்ட் ஆகிட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அத்தை நான் ஹார்ட்டர் ஆகலை ஆனால்
எனக்கு ஜங்குக்கு இங்கே இருந்தால் ரொம்ப ஹார்ட் ஆகணும் பயமாக இருக்குது, நான் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அத்தையும் எனக்கு புரியுதா தங்கம், நீ போய் எல்லாரும் கூட சேர்ந்துருக்குதான் ஆசைப்படுவேன், ஆனால் ஜங்குக்கு உங்க கூட மட்டுமே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அவ்வளோ தானே சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை சரி ஜிம்மும் ஹக் பண்ணிட்டு அவங்க பேசிக்கிறாங்க, 2 பேரும் இயர்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே தங்க நீ போயிட்டு வா ஓகேவா, அவங்க கூட ஹாப்பியாக இரு, ஏன்னா எங்கேயுமே அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுறா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஓகேவா. ஒரு வேளை அத்தை நான் ஹர்ட் பண்ண இல்லை அத்தை, நீங்கள் எப்போவுமே உங்கள் லவ் என்கிட்ட கொடுத்துருக்கீங்க, நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு மன்னிச்சிடுங்க சொல்கிறாங்க. நீ எப்போவும் ஹர்ட் பண்ணது கிடையாது, நீ குழந்தை ஓகேவா, நீ ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். ஜங்குக்கு எங்கேயுமே விட எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ தான் ஃபஸ்ட்டு குழந்தை, நீ ஹாப்பியாக இரு ஓகேவா, எனக்கு புரியுது, நீ அவனை ஹாப்பியாக வச்சுக்கோ சொல்கிறாங்க. பத்திரமா போயிட்டு வா சொல்கிறாங்க. ஓகே அத்தை சார் ஜிம்மின் போயிடறாங்களா, இப்போ ஜிம்மின் போயிட்டு நைட்டு லக்கேஜில் பார்க்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் 2 பேருமே கிளம்புறாங்க வீட்டை விட்டு. இப்போ யங்மிக்கு ஜிம்னோட மனசில் மாமா சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணுறா. இப்போ ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. யங்மி நல்லா படிமா சொல்கிறாங்க. ஓகே மாமா நாங்கள் வரல எல்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அவள் என்ன தான் விளையாட்டுத்தனமாக பண்ணாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கும் மனசில் ஒன்று இருக்குல்ல, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லைடா சொல்கிறாங்க. நான் வரல சொல்ல இங்கே பாரு, உனக்கு எப்போ தோணுனாலும் சொல்லு, மாமா வந்து உன்னை பார்க்குறேன் ஓகேவா, உனக்கு எப்போ என்னை பார்க்கணுன்னாலும் ஒரு ஃபோன் பண்ணி நானே வர வெளில வந்து கூட்டிகிட்டு போகிறேன், 2 பேரும் ஷாப்பிங் போகலாம், மூவி போகலாம் சொல்கிறாங்க. நிச்சயமா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் ஜவுக்கு இருக்கிற வீட்டுக்கு வர மாட்டேன் ஓகேவா, அவனோட அண்ணா தான், ஆனால் அவன் உங்களை என்கிட்ட விடவே மாட்டான், அதனால் அவனுக்கு எனிமி அப்படி சொல்லுது. இப்படி பொண்ணு சொல்லுது நம்ம ஜிம்னும் நான் அவனும் அவர் வெறுக்கல, ஆனால் அவருக்கு உங்களை என்கிட்ட விட மாட்டாரு, அதனால் எனக்கு அவர் மேலே கோவமாக சொல்கிறாங்க. சரி அப்படியா சரி ஓகே நான் அப்போ போயிட்டு வருவா, பத்திரம் போயிட்டு அவங்க மாமா சொல்லிட்டு அவ்வளோ அனுப்புறா. இப்போ ஜிம்னும் ஜங்கு ஃபைனல் கிளம்புறாங்க. ஜங்கு அவங்க அப்பா பார்க்குறாங்க, தேங்க்யூ சொல்லிட்டு கண்ணாலே அவர் சொல்கிறாரு. இப்போ அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே போயிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே கிளம்புறாங்க. அவர் வீட்டுக்கு வராங்க. அந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு ஜிம்னு அந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு 2 பேரும் சுற்றி பார்க்குறாங்க. வீட்டை கார்டனோட ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான், அவ்வளோ அழகாக நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, வீடு எப்படி இருக்குது சொல்கிறாங்க, அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அவ்வளோ பழமாக சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் உள்ளே வராங்க. இது இருக்குங்க மேரேஜ் ஆச்சு, லைஃப் கூட ஸ்டார்ட் ஆகல. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, வீட்டுக்குள்ளே வந்ததும் அப்படி டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் டன்னு பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி. ஜங்கு அப்படியே அந்த டோரில் சாஞ்சு பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஜங்கு ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாங்க. ஜிம்மின் போயிட்டு ஜங்கோட ஜஸ்ட்டில் அப்படி சாஞ்சு நின்றுருக்காரு என்னன்ற மாதிரி பார்க்க. ஜங்கு அப்படி போயிட்டு ஜிம் நெக் அவுட் பைட் பண்ணிட்டு ஒரு ஷர்ட்டை ஓப்பன் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கும், இன்னும் வீட்டை சுற்றி பார்க்கணும், திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், நிறைய ஒர்க் இருக்கே சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது ஓகேவா சொல்கிறாங்க. இந்த செகண்ட்லேருந்து வீட்டுக்கு வந்த செகண்ட்லேருந்து ஹாப்பினஸ் மட்டுமே இருக்கும் என் லைஃப்பில் சொல்கிறாங்க. அது உங்க கூட மட்டுமே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நீ ஹாப்பியாக இருப்பா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பா ஓகேவா, இங்கே என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, இங்கே என் ஜிம் எனக்கு மட்டுமே சொந்தமாக இருப்பான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஜிம்மும் சரி ஓகே சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் டைம் சொல்கிறாங்க. அவர் சரி ஓகே விட்டுறாரா. இப்போ 2 பேருமே அப்படி அவங்க 2 பேரும் ஷர்ட் ரிமூவ் ஆகுது. இப்போ அந்த சோஃபாலேஜ் அவங்க ஜிம்மு கூட ஒரு மாதிரி அப்படி க்ளோஸாக இருக்காங்க. ஜிம்மும் ஓகே சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வியர் பண்ணிட்டு போயிட்டு அவங்களோட திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நைட்டு தந்தா ஜங் குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மின் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எஞ்சி இப்போ தான் வந்துட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு இது வரைக்கும் இப்பெல்லாம் பார்த்ததே இல்லை. ஜிம்மின் வந்து ஜங்கு அப்படி பார்த்தது கிடையாது. ரொம்ப அழகாக குக் பண்ணிட்டு அந்த வீட்டில் கிச்சனுக்குள்ளே வந்துருக்க மாட்டாரு. இந்த பக்கம் பார்த்தா குக் பண்ணுறாரு, அப்படியே சிங்கிங் பண்ணுறாரு. ஒரு மாதிரி ஃபேஸாக ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜங்க பார்த்துட்டு இருக்காருங்கன்னுட்டு உனக்கு அப்போ என் கூட நம்ம தான் ஹாப்பினஸாக சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங் தான் எவ்வளோ நேரம் என்ன பார்த்துட்டு பாசு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க கிட்டே வாசல் வந்து ஜிம்மு கிட்ட போகிறாங்க. இது சாப்பிட்டு பாரு நல்லா காசு கேட்குறாங்க. ஜிம் சாப்பிட்டு பார்க்குறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஜங்கா உனக்கு இவ்வளோ குக் பண்ண வருமா, ரொம்ப நல்லா குக் பண்ண வரும் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் கிச்சனுக்குள்ளே போனதே கிடையாது ஓகேவா. நான் இனிமேல் எப்பவும் குக் பண்ணுவேன் ஓகேவா என் ஒய்ஃபுக்காக. அப்புறம் என் ஃபியூச்சரில் பேபிஸ்க்காக குக் பண்ணுவேன் ஓகேவா சொல்கிறாங்க. என் ஒய்ஃபு என் குழந்தை எல்லாரும் ரொம்ப நல்லா பார்த்துப்பான்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியுது இப்படி ஹாப்பியாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. உனக்கு ஹார்ட் ஆகுதா சொல்கிறாங்க. எனக்கு ஹார்ட் ஆகலை ஓகேவா. உன்னோட ஹாப்பினஸ் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஹாப்பியாக இருக்காங்க. நான் அங்கே தனியாக வரணும்னு ஆசைப்படல, ஆனால் அங்கே நடந்த சில விஷயங்கள் என்னை வர வச்சிருச்சு ஓகேவா சொல்கிறாங்க. ஸோ ஓகே சார் ஜிம் புரிஞ்சுக்கிறாங்களா. இப்போ ஜங்கு தான் ஜிம்மில் குக் பண்ணி கொடுத்து ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜிம் சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ நைட்டு 2 பேரும் அழகாக தூங்கிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜங்குக்கு நேரமாக எழுந்திரிச்சு வீட்டில் எல்லா வரைக்கும் அவர் பண்ணுறாரு. கார்டனுக்குள்ள போயிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றுறதும், அதுக்கப்புறம் வீட்டில் குக் பண்ணுறதும் எல்லா ஒர்க்கும் நீட்டாக பண்ணுறாரு. வீட்டில் மேடு கூட வச்சுக்கலாம், 2 பேர் மட்டும் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி இருக்குது அந்த மாதிரி வச்சிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே அவன் ஹாப்பியாக நம்ம ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு அவரும் ஆஃபீஸ் 2 பேர் ரெடி ஆகிறாங்க. ஜங்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கூட ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறதும் ரொமான்டிக்காக இருக்கட்டும் அப்படி இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா அவருக்கு கோவமே வர மாட்டேங்குது ஜங்குக்கு. ஏன்னாக்கா இங்கே தான் ஜிம் யாரும் டச் பண்ணுறதோ யாரும் பேசுறதை ஹக் பண்ணுறது இல்லை இல்லையா, இங்கே அவருக்கு மட்டும் சொந்தம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிம் சரி ஓகே ஆஃபீஸ் போகலாமா சொல்கிறாங்க. இப்போது எப்பவும் போல ரெகுலராக ஆஃபீஸ் போகிறாங்களா, போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வருவாங்க. இப்படி தான் போயிட்டு இருக்க. ஜங்கு டெய்லி குக் பண்ணுவார். ஜிம்மில் ரொம்ப தாங்க இருப்பா. அப்படி குழந்தைய பார்த்துக்கிறாங்க. இப்போ ஒன் ஃபைன் டே ஜங்கு பார்க்குறாங்க. நம்ம ஹனிமூன் போகலாமா சொல்கிறாங்க. ஹனிமூன் போவோமா கேட்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. 2 பேரும் ஃபாரின் போகிறாங்க. அங்கேயும் போய்ட்டு ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. 2 பேரும் வின்டர் கண்ட்ரிக்கு தான் போயிருப்பாங்க. ஃபுல்லாக போயிட்டு நல்லா ஸ்னோ ஃபால்ஸாக இருக்கிற பிளேஸ்க்கு போயிட்டு நல்லா அழகாக டான்ஸ்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்திருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்கு கூட தனியாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் ஹாப்பியாக நம்ம போதும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்முக்கு என்னக்கா எல்லா ஃபேமிலியும் ஒன்றா இருந்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா அப்பான்னு வளர்ந்தவர் அவர். அதனால் அப்படி ஏன்னா ஜங்கு வந்துட்டு யாரோட லவ்வும் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தவர் இல்லையா, அதனால ஜிம்மின் மட்டும் தான் எல்லாமே சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அப்படியே ஹாப்பியாக லைஃப் போயிட்டுருக்கா.
ஒன் ஃபைன் டே நம்ம ஜங்க் தான் ஆஃபீஸில் இருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் ஜிம்மிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் மேன் தான். அப்படி இந்த பர்சன் ஜிம்மிட்ட பேசும்போது ஜிம்மில் டாப் டு பாட்டம் அவங்க பார்க்குறாங்க. அது ஜவுக்கு நல்லா தெரியுது. அவருக்கு அவ்வளோ கோவம் வரும். அப்படியே விட்டு அவ்வளோ கோவம் வருது. இப்போ விட்ட பஞ்ச் பண்ணுறவருக்கு அந்த கோவம் வராங்க. ஜிம் டக்குன்னு பார்த்துட்டு ஜங்கு வரும்போது ஜிம் டக்குன்னு ஜங்கோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஹீஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் இன்ட்ரோ பண்ண அந்த பர்சன் பார்க்குறாங்க. ஹஸ்பண்டா உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்ட சொல்கிறாங்க. எனக்கு நியூ பிஸ்னஸ் கிளைண்ட்டு தான். இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு. ஹீஸ் மை ஹஸ்பண்ட். அப்புறம் பிஸ்னஸில் பார்ட்னர் கூட சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா சொல்லிட்டு அவருக்கு ஒரு டிசப்பாயின்ட் ஆகிடுது. அவர் இப்போ ஜிமின் முன்னாடி பார்த்த விதம் இதெல்லாம் ஜங்கு நோட் பண்ணுறாங்க. ரொம்ப கோவம் வருது. அப்படியே கைப்பட்டு முறுக்கிட்டு இருக்காரு ஜிமின் தான். ஜங்கோட ஹேண்டை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சி அமுத்தி வைக்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படியே இருக்காங்க. ஓகே மிஸ்டர் பார்க் சொல்கிறாங்க. இல்லை ஜான் அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா ஜான் ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்படியே கோவம் அப்படியே அமைதியாக காம் ஆகுது. இப்போ அந்த பாசனம் சரி ஓகே பிஸ்னஸ் பற்றி அப்புறம் பேசிக்கலாம் நான் கிளம்புறேன் சொல்லிட்டு போயிடாரு. இப்போ அந்த பாசன் போக ஜிமின் டர்ன் பண்ணி ஜங்கோட கண்ணில் அப்படியே கோவம் தெரிஞ்சுட்டு இருக்கு. ஜிம் எதுவும் சொல்லாமல் அப்படி ஜங்கு கூட்டிட்டு ஆஃபீஸர் கூட போய் டோர் லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணிட்டு முடிக்க இப்போ என்ன பிரச்சனை அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் அவன் அப்படி பார்த்தான்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு எனக்கு மேரேஜ் ஆகிடும் தெரியாது. ஓகே சொல்லிட்டாங்க. மேரேஜ் ஆயிருந்தாலும் ஆகாட்டியும் ஒரு பர்சன் அப்படி பார்க்குறது தப்பு இல்லையா அப்படி கேட்குறாங்க. எனக்கு புரிஞ்சுங்கக்கா ஓகேவா. சில பேர் அப்படி இருப்பாங்க. சில பேரோட ஐஸ் அப்படி இருக்கும். ஆனால் அவர் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு சொன்னதும் அவர் என்ன அப்படி பார்க்கல. ஓகேவா செகண்ட் ஒரு ஐஸை சேஞ்ச் பண்ணிட்டார். ஓகேவா எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. நீ தப்பாக புரிஞ்சுக்காத சொல்லிட்டாங்க. எனக்கு கோவம் தான் வருது சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு சரி ஓகே உனக்கு கோவம் தான் சொல்லிட்டு அவர் அப்படி போயிட்டு ஜிம்னு போய் ஜங்கு அப்படி கிஸ் பண்ணிட்டாரு. இப்போ ஜங்கு அப்படியே ஜிம்னு லிப்லாம் பைட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்னுக்கு புரியுதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அவருக்கு தெரிஞ்சுட்டு அமைதியாக இருக்காரு. இப்போ ஃபுல்லாக அந்த எப்படின்னா அந்த கேபின் ஃபுல்லாக ஸ்க்ரீன் போட்டு விட்டுறாங்க. அவங்க அப்படியே ஜிம் கூட அப்படி இருக்காரு அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே. ஜிம்னு எதுவும் சொல்லாமல் அவங்க கோவம் தேர வரைக்கும் இருந்துட்டு போட்டு சொல்லிட்டு அவர் விட்டுறாருடா. எவ்வளோ தான் ஃபஸ்ட்டு ஆவானா சொல்லிட்டு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி அப்படி பைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜிம்னு விட்டுறாங்கடா. இப்போ அப்படி லைஃப் மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு 3 month ஆஃப்டர் தான் ஜிமின் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. என்னாச்சுமா சொல்ல மார்னிங் வாமிட் பண்ணேன். இப்போ டயர்டாக இருக்க. என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ அகைன் வாமிட் பண்ணுறாரு. சொல்லிட்டு அவர் டாக்டர் கால் பண்ணுறாங்க. இப்போ டாக்டர் வராங்க. என்னாச்சு சார் அப்படி கேட்குறாங்க. என்னோட ஒய்ஃப் வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னு பாருங்களா சொல்கிறாங்க. இப்போ அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அவங்க பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. என்ன ஸ்மைல் பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் அவங்க அம்மாவே ரிட்டன் வர மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்படி டாக்டர் செக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. டயர்டாகவே இருக்காங்க. ஜங்க் வராங்க. அப்படின்னு பண்ணி ஜிம்மோட ஸ்டொமக்கில் போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படி பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என் அம்மா ஒரு என்கிட்ட ரிட்டன் வந்தால் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக வருவாங்க சொல்கிறாங்க. அப்படி ஜங்க் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹட் பண்ண மாட்டேன். ஓகே சின்னதாக கூட ஹட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ உன் அம்மா வர போகிறாங்க. உனக்கு ஒரு குழந்தை வர போகிறாங்க. நான் ஹட் பண்ண மாட்டேன் அப்படி தானே சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீயும் லவ்லாம் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் அப்படி ஜிம்னு ப்ரெக்னெண்ட் ஆனதுலேருந்து அப்படி நல்லா பார்த்துக்கிறாங்க. வீடாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் அப்படியே கையில் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்னிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இவன்ட்டு எல்லாமே அதிகமாக இருக்குது. லவ் அதிகமாக இருக்குது. பாசிட்டிவ்னஸ் அதிகமாக இருக்குது. கேரிங் இருக்குது. எல்லாமே இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காங்க. தப்பில் இவனுக்காக நான் எவ்வளோ நாள் பெயின் வந்து தாங்கிப்பான்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக 4 years ஆஃப்டர் பார்க்கலாம்டா. இங்கே ஒரு கார்டனில் ஒரு பேபி க்யூட்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இங்கே பாரு மினி சாப்பிடுமா அப்படி சொல்கிறாங்க. மாமா போமாம்மா சொல்லிட்டு அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கு. அச்சோ இங்கே பாரு அங்கே போய் தம்பி அழறான் பாரு சொல்கிறாங்க. இப்போ அந்த பேபி திரும்பி பார்க்குது. அச்சோ அழறா நான் சொல்லிக்கிட்டே போகுது. அங்கே ஒரு 1 year ஒரு பேபி க்யூட்டாக அந்த ஒரு வாக் சேரில் நின்றுருக்கு. அச்சோ மின் செல்லம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சிட்ருக்கு. மினி அண்ட் மினிடா ஓகேவா. இப்போது இந்த பேபி பார்க்குது. என்ன இன்னும் எதுக்கு அழகா சொல்லி கேட்குது. அந்த பேபியில் வந்துட்டு அப்படி ஹேண்ட் நீட்டு தூக்க சொல்லி இப்போ ஜிமின் தான் அந்த பேபி போய் தூக்குறாங்க. தூக்கிட்டு இங்கே பாருமா அக்கா சாப்பிட மாட்டேன் அக்காவை அடிச்சிருவோமா அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. அந்த பேபி தான் கிட்ட அழுதுட்டு வந்து ஜிம்மில் செஸ்ட்டில் வந்து சாஞ்சிக்குது. ஜிம்மில் அப்படி கிட்ட வச்சுருக்காங்க. இப்போ அந்த வீட்டோட டோர் வந்து அப்படி அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த பேபி திரும்பி பார்க்குது. பார்த்தா கார் உள்ள என்ட்ரி ஆகுது. ஆகிட்டு அடா வந்துட்டாங்க சொல்லிட்டு ஓடி போகுது. இந்த பக்கம் ஜங்கு தாண்டாங்க வந்திருக்காங்க. கார் ஸ்டாப் பண்ணி வராங்க. பேபி ஓடி போய் ஜம்ப் ஆகுது. ஜங்கு தூக்கி சுற்றுறாங்க. மினி செல்லம் சொல்கிறாங்க. டேடா சொல்கிறாங்க. என்ன பண்ண இன்றைக்கி என்ன சேட்டை பண்ண சொல்கிறாங்க. டேடா நான் ஒன்றும் பண்ணல டேடா சொல்கிறாங்க. ஒன்றுமே பண்ணலையா. ஒன்றுமே நான் பண்ணல தெரியுமா. நான் செம்ம தாக்கு சொல்கிறாங்க. யார் நீயா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நல்லா சேட்டை பண்ணிப்பா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பேபி க்யூட்டாக ஜிம் மேலே சாஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்கு. ஜங்குக்கு இந்த பையனை பார்த்தாலும் பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா அந்த பையன் ஜிம்மில் விட்டு கொஞ்சம் கூட நகர மாட்டான். அந்த பேபி மட்டும் எல்லாருக்கிட்டையும் போகும். ஆனால் அந்த பையன் அப்படி கிடையாது. கிட்ட வந்து பார்க்குறாங்க. இங்கே வாசல் கூப்பிட்றாங்க. அது வர மாட்டேங்குது. இப்போ ஜங்கு தான் பார்க்குறாங்க. நீ வரவே மாட்டாடா சொல்லிட்டு அப்படி என்ன மாதிரி டிட்டோ உரிச்சு வச்சு பிறந்திருக்கான் பாரு சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் பொண்ணு மட்டும் என்ன மாதிரி பிறந்திருக்கா. உங்களை மாதிரி தானே பிறந்திருக்கா. 2 பேரும் உங்களை மாதிரி தானே பிறந்திருக்காங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. வேணா 1 number 1 ட்ரை பண்ணுவோமா அது கேட்குறாங்க. என்ன போதும் 2 ஓகேவா சொல்லிட்டாங்க. ஏற்கனவே 3 இருக்குது வீட்டில் சொல்லிட்டாங்க. 3 ஒன்று பெருசாக இருக்குது. ஒரு பாசிட்டிவ்லேயே பிறந்தது. அப்புறம் 2 இது ஒன்று இருக்குது. இது பயங்கர சேட்டை. இது இருக்குது. இது என்னை விட்டு போய் இது அட்டை பிடிச்சி ஒட்டிக்கிட்டு இருக்குது. இது 3 சமாளிக்க எனக்கு ஸ்ட்ரென்த்து பத்தலை. இதுவே போதும்
போதும் ஓகேவா. ஸோ ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ 3 பேர் சேர்ந்து ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கும் ஜிம்மில் ஹக் பண்ணியிருக்காரு. பேபியும் ஜிம்மில் ஹக் பண்ணியிருக்கு. இப்போ அந்த பேபி இன்னொரு பேபி ஜங்கோட ஜிம்மோட செஸ்ட் மேலே இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. க்யூட்டாக இருக்குது. ஃபேமிலி எவ்வளோ அழகாக இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் நீ ஹாப்பியாக இல்லை? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஓகேவா. சம் டைம் அவங்க 3 பேர் சமாளிக்க முடியாது நல்லா சொல்கிறாங்க. அப்படியே இதோ நீங்கள் என் மேலே சாஞ்சா அதிகமாக அழுவான். அப்புறம் இவர் இருக்காரு. இப்போ அதுக்கு மேலே ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கூட சொல்லிட்டு இப்போ வாங்கிக்கிறாங்க. அந்த பேபி அவங்ககிட்ட போயிடுது. 2 பேருக்கும் ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விட்டு தூங்க வச்சுட்டாங்க. 2 தூங்குது. இப்போ ஜிம் தான் கிச்சனில் நின்றுருக்காங்க. ஜங்க் போயிட்டு அப்படி ஜிம் பேக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க கேட்குறாங்க. என் ஒய்ஃபை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த 2 குட்டி பிறந்ததுக்கப்புறம் குட்டியாக சொல்கிறாங்க. இல்லை என்னுடைய குழந்தைங்க 2 கிட்ஸும் பிறந்ததுக்கப்புறம் நீ எனக்கு கண்டுக்கவே மாட்டேடா சொல்கிறாங்க. கண்டுக்காமலாம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இல்லை மினி பொம்பளை பிள்ளையா இருக்கா 4 இயர்ஸ் அதில் அதான் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஓகே நான் பார்த்து சொல்கிறேன். ஜங்க் ஹக் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும் ஓகேவா. என் குழந்தைங்க மட்டும் எப்படி இருக்கணும் தனியாக இருக்கும்போது எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஓகேவா. என்னோட பெரிய குழந்தை எல்லாத்துக்கும் வந்துட்டு எப்படி ரொம்ப லவ் கேர் கொடுக்குது. ஆனால் அந்த பெரிய குழந்தைக்கு இந்த குழந்தைய ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை சொல்கிறாங்க. அப்படி அந்த பெரிய குழந்தைக்கு உங்களை தான் பிடிக்கணும் சொல்கிறாங்க. நான் அதோட பெரிய குழந்தை ஓகே உனக்கு எப்போவும் என்ன தான் ஃபஸ்ட்டு பிடிக்கணும். அதுக்கப்புறம் மற்ற 2 குழந்தைங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு அவங்ககிட்ட கூட பாசிட்டிவாக இருக்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ இருக்கியே அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கும் சரிவா நான் வாஷ் பண்ணுறேன் உட்கார சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க இப்படி பகல் ஃபுல்லாக டயர்டாக இருப்பல 2 குழந்தைங்க பார்த்துட்டு கஷ்டம் உட்கார சொல்லிட்டு ஜங்க் போய் ஜிம்மில் உட்கார வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வெசல்ஸாக வாஷ் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உன் அளவுக்கு யாரும் ஒருத்தவங்களை காதலிக்க முடியாது சரியா. உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இந்த வேர்ல்டில் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. இவர் த பெஸ்ட் ஹஸ்பண்ட் இந்த வேர்ல்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் நினைக்கிறாங்க. ஜிம் வேர்ல்டில் பெஸ்ட் ஹஸ்பண்ட்னா ஜவுக்கு மட்டும்தான் ஓகேவா. அதாவது நம்ம எப்போ ஃபேன் ஃபிக்ஷனில் மட்டும் ஓகேவா. ரியல் எப்படி பாருங்க எனக்கு தெரியாது. என்னுடைய ஃபேன் ஃபிக்ஷனில் ஜம்கா தான் பெஸ்ட் ஹஸ்பண்ட் பெஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா. உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் ஓகேவா. பை டேக் கேர் எவ்ரிவன்.